தியரட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு சும்மா அறிமுகப்படுத்தினால் இப்படி ஒரு 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 கேசஸ் தந்து அதுக்கு கீழே தியரட்டிக்கலோட ஆன்சரை நீங்க சாய்ஸ் பண்ற மாதிரியும் உங்களுக்கு வரும், ரைட்? அல்லது இப்படி ஒரு கேசஸ் தந்து இந்த மாதிரி, ரைட், ஷார்ட் ஆன்சர் அதுல இருந்து நீங்க கொடுக்குற மாதிரியான கேசஸ் உங்களுக்கு வரும். அடுத்தது என்ன, இப்படி கேசஸ் வந்து கொஞ்சம் விரிவான ஆன்சர் அதுக்கு எப்படியான ஆன்சர் நாங்க கொடுக்க போறோம் வரணுங்கிறத நாங்க அவங்க விட்டுருக்கிற இடத்தை வச்சுட்டாங்க, ரைட்? இப்படியான கேள்விகள் உங்களுக்கு வரும். இப்படி பெரிய பந்துகளை தந்து ஸோ நார்மலா இந்த 2 மெத்தட் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போற விடயங்கள்ல இருக்கு. அப்ப நாங்க ஒவ்வொரு கேசஸா எப்படி அணுகிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக பார்த்துக்கோங்க. இப்படிதான் சிம்பிள், சின்ன கேஸ். மன்னார் பிரதேச அபிவிருத்தி அலுவலகத்தில் புதிய பிரதேச பணியாளராக நியமிக்கப்பட்ட திரு நிசார் தமது அலுவலகத்தின் மூலம் பிரதேசத்திற்கும் மக்களுக்கும் உயர்ந்தபட்ச சேவையை வழங்குவதற்கு தமது அலுவலகத்தை முழுமையாக மீள ஒழுங்கமைக்க வேண்டும் என வலியுறுத்தார். உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு 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 பதட்டமான சூழல்ல நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க, ரொம்ப அமைதியான சூழல், ஆனா உள்ளுக்குள் ஒரு பதட்டம் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் இங்க ஒரு எண்ணம் உங்களுக்கு தெரியும். சச்சின் டெண்டுல்கரா இருந்தா கூட ஒரு ஃபைனல் ஆடும் பொழுது அவருக்கு ஒரு பதட்டம் நிச்சயமாக இருக்கு, அல்லது இறுதி ஓவர் ஆடும் பொழுதும் அவருக்கு அந்த பதட்டம் எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் இருக்கு. நாங்களும் எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் இந்த எக்ஸாம் இதுல போட்டித்தன்மை தெரிஞ்சிருக்கிறதால எங்களுக்கு இந்த பதட்டம் எங்களுக்கு தொற்றுக்கணும். நீங்க இந்த பதட்டத்தை ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுறேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன இருக்கு, அந்த பதற்றத்தை படுத்து நீங்க இந்த இந்த கேசஸ், இதான் கேசஸ், இந்த கட்டத்துக்குள்ள இருக்கிற கேசஸை ரீட் பண்றதுல சரியா உங்களுடைய சிந்தனையை அழுத்துங்க. நீங்க ஒரு யோகா செய்யறவராக அல்லது ஒரு தியானம் அல்லது என்னன்னு சொல்லுவாங்க தஸ்பீஹ் செய்து போது எப்படி மனது அமைதியான நிலையில இருக்குமோ அப்படி ஆக்கிட்டு கொண்டு தெளிவா வாசிங்க. மன்னார் பிரதேச அபிவிருத்தி அலுவலகத்தில் புதிய பிரதேச பணிப்பாளராக இங்கும் பொழுதே உங்களுக்கு அந்த கண்ணுக்குள்ள அந்த 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 காட்சி வந்துடணும். நியமிக்கப்பட்ட திரு நிசார் தமது அலுவலகத்தின் மூலம் பிரதேசத்திற்கு மக்களுக்கும் உயர்ந்தபட்ச சேவையை வழங்க, அந்த நோக்கம் இதான். அந்த நிறுவனத்துல அவர நோக்கம் இதான். நிறுவனத்துல நோக்கம், எல்லா நிறுவனத்துல நோக்கம் என்ன இருக்கும், தங்களது கிடைக்கத்தக்கரிய வளங்களை பயன்படுத்தி அந்த பிரதேச மக்களுடைய பொருளாதார வாழ்க்கையில லைவ்லிஹுட்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வர்றதுதான் அதிகமான நிறுவனங்களோட நோக்கமா இருக்கும் விஷயம். இப்ப தமது அலுவலகத்தை முழுமையாக மீள ஒழுங்கமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ரைட், என்ன செய்தார், இவர் வந்து ஏற்றவுடனே பார்க்க இந்த நான் சொன்ன அந்த ஒழுங்கு நிறுவன அலுவலகம் வந்துக்கிட்டு அலுவலகத்துல இன்டர்னல் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அதுல பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, 2 ஸ்ட்ரக்சர் இருக்கு. உங்களுக்கு 2 விஷயம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டினது, அந்த அலுவலகத்துல எப்படி ஒர்க் பண்ண போறாங்கிற அவங்க அந்த அலுவலகத்துல உத்தியோகத்தர்கள தொடர்பாடல் செயற்பாட்டு அதிகார ஒழுங்கமைப்பு. இங்க இன்னொன்று இருக்கும் என்றால் நீங்க போனா பார்த்து தெரியும் உங்களுக்கு, உங்களோட வெற்று கண்களால பார்க்கின்ற பொழுது எப்படி ஒரு அலுவலகத்துல பௌதீக ஒழுங்கமைப்பு காணப்படுது உங்களுக்கு தெரியும். ரைட், இந்த இருக்கு இடி பிரான்ச், ரைட்? நீங்க ஒரு பிரதேச அலுவலகத்துக்கு போனா நீங்க பாருங்க, ரைட், ஓகே, இந்த இருக்கு நாங்க லைசன்ஸ் எடுக்க போயிருக்கோம், இந்த லைசன்ஸ் எங்களுடைய ஆண்டு லைசன்ஸ் எடுக்கிற பிரான்ச். அங்க இருக்க பிரதேச அதோட சேர்ந்து இங்க நிர்வாக உத்தியோகத்தர், அங்க நிர்வாக உத்தியோகத்தோட சேர்த்து ரைட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரான்ச். கணக்காளர் இருப்பார், கணக்காளரோட சேர்த்து கணக்கு பிரிவு. திட்டமிடல் பணிப்பாளர் இருப்பார், திட்டமிடல் பணிப்பாளர் சேர்ந்து திட்டமிடல் பிரிவு. ரைட் ரைட் நாங்க ஐடென்டி எடுக்க போறோம், ஐடென்டியோட சேர்ந்து அதுக்கு பொறுப்பான ஆபீசர்ஸோட சேர்த்து ஆட்பதிவு பிரிவு. இப்படி பல பிரிவுகள். இந்த பிரிவு அவர் என்ன செய்யறாருன்னா மீள் ஒழுங்கமைக்க வேண்டும் வலியுறுத்தார். அவர் எது ஒழுங்கமைக்க போறார் என்கிறது நாங்க பார்ப்போம். பிசிக்கலையா அல்லது நான் சொன்ன மாதிரி உங்களோட அந்த நிர்வாக ரீதியான ஒழுங்கமைப்பையா. இதற்காக திரு நிசார் குறுகிய கால ரீதியாகவும் நெடுங்கால ரீதியாகவும் திட்டத்தை தயாரித்து, ரைட், இப்ப என்ன செய்யறார், பிளான் பண்றார். ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் பிளான் போடுறார், லாங் டேர்ம் பிளான் போடுறார், தயாரித்து இதற்கேற்ப அலுவலகத்தை மீளொழுங்க வைக்கும் பணிகளை ஆரம்பித்தார். ரைட், பிளான போட்டு இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் அதை செய்யறார். சரியான ஒரு டெக்னிக்கை தான் அவர் யூஸ் பண்றார். இதை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கணும், சரியா செய்யறார் மனுஷன். உங்களுக்கு விளங்கணும். எப்ப விளங்கும், நான் உங்களுக்கு அப்பதே சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் விளங்கும். ரைட்,
அது தெரியலன்னு சொல்லி சொன்னா இந்த கிளாஸ் முடிய எங்களுக்கு இது பண்ணுங்க. சரி, நீங்க அந்த ஏற்கனவே படிப்பீங்க அந்த அந்த சொல்லி தந்த அந்த விஷயங்கள் எனக்கு ஒரு கிளாஸ் தேவைப்படும், கொஞ்சம் விரிவா தந்துருங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஐடியாஸை ஃபுல்லா தந்துருங்க. ரெண்டும் மெயினா. அது இல்லைன்னு சொன்னா கேஸ் அணுகிறது பிள்ளையா இருக்கும், அது இருந்துகிட்டு கேஸ் அணுகிற டெக்னிக் தெரியலன்னாலும் பிள்ளையா இருக்கும். அதை மட்டும் வச்சு அணுகுவோம், பச்சை பிள்ளையா இருக்கும். ரைட், அதை மட்டும் வச்சு அணுகிறதுல அனுபவம் விஷயம் ரீதியாகவும் எப்படி டெக்கிள் பண்ணணும் இருக்கும். இப்ப நான் ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ரைட், ஓகே, ஒருத்தன் களவெடுத்துட்டான், உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு தரணும், அது ஒரு முறைதான். ஆனா அது இறுதி முறையா இருக்கிறது. எப்படி அவனை இது பண்ணி விசாரிச்சு அவன் எதற்காக திருநாங்கிறத பார்த்து ரைட் அவனுக்கு ஒரு ஒரு கன்சல்டன்சி பண்ணி அவனை மாத்தி விடுறது ஒரு வழிமுறையா இருக்கு. ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு வழியா இருக்கும் போலீஸார். ரைட், ஒரு வழியா இருக்கு. ரைட், அல்லது ஒரு ஓன் பண்ணி போட்டு அவனை பயமுறுத்தி அனுப்புறது, இல்ல அவன் திருந்தினானே இல்லைன்னு போல உச்சகட்டமா அவனுக்கு தண்டனை கொடுக்கறது ஒரு வழியா இருக்கு. அப்ப இதுதானே ஒரு 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 சட்டத்தை எத்தனை முறையூடாக ஒரு ஆள் அமுல்படுத்துறாருங்கிறது தான் இந்த அப்டிடியூட். இந்த அப்டிடியூட் இது அவரவர் மனப்பாங்க பொறுத்துதான் இந்த இந்த தீர்மானம் அமையும். ரைட், இந்த விஷயத்துக்கு வர இதற்கேற்ப அலுவலகத்தை மீளமைப்பு பணிகளை ஆரம்பித்தார். இதன் போது அவர் தமது பணிக்குழுவின் உயர்ந்தபட்ச சேவையை பெறுவதற்காக தொழில் பிரிப்பை ஏற்படுத்துவதற்கும் இப்ப இவர் என்ன செய்யறார், இந்த ஒழுங்கமைப்பு என்ன மாறாருன்னா தொழில் பிரிப்பை ஏற்படுத்துறார். தொழில் பிரிப்புங்கிறது என்ன, நான் உங்களுக்கு காட்டினேன், இதுக்கு முதல் காட்டின வரவில்லை வாரது. ரைட், இது கணக்காளர் சார்பாக. ரைட், ஓகே, நிதி உதவியாளர், அதுக்குள்ள சலரி போடுறோரால். ரைட், சலரி போடுறோரால். அடுத்தது என்ன, அந்த வேலையை கொடுப்பனவுகளை செய்து வருகின்ற ஒருவர். இப்படி ஒவ்வொருவருக்கும் தொழில், அதாவது கடமை பட்டியலை கொடுத்து கடமைகளை பிரிச்சு அந்தந்த திணைக்கள அந்த பகுதியாக்கம், ஏதாவது என்னன்னு சொல்ற பகுதியாக்கம், அல்லது ஒவ்வொரு இதுக்கும் அதற்குரிய பகுதிகளுக்குரிய ஆக்களை நியமிச்சு அந்த தொழில் பிரிப்பை ஏற்படுத்துற வேலையில பார்க்கார். ஏற்படுத்துவதற்கும் தமது அலுவலகத்தின் பணிகளை மேலும் வினைத்துடன் செய்வதற்கும், ரைட், தமது அலுவலகத்தின் பணிகளை மேலும் வினைத்துடன் செய்வதற்கும் பிரதேச அபிவிருத்தி நிர்வாகத்துடன் இணைப்பை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி திட்டமும் நடைமுறை. ரைட், இப்ப நான் என்ன, அந்த வினைத்திறன் அங்க இருக்கிற அலுவலக பணிகளை இது பண்றதுக்கு பிரதேச அபிவிருத்தி அலுவலகம் ஒன்று தானே, பிரதேச அபிவிருத்தி நிர்வாகத்தோட ஒரு ஒரு கோஆர்டினேட் ஒன்றை பண்ணி அந்த அமைப்போட உதவியோட, அதாவது இந்த அமைப்புக்கும் அடுத்த அமைப்பு, ரைட், அதோட சார்ந்த இன்னொரு நிர்வாகம். இந்த நிர்வாகம் ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்று, அந்த இன்ஸ்டிடியூட்டால என்ன வளங்கள் வருது அது உதாரணத்துக்கு ட்ரெயின் பண்ண போறாங்க, எங்களுடைய ஸ்டாஃபை ரெயின் பண்றதுக்கான தேவை வருது, அந்த நிறுவனத்தை இணைப்பை ஏற்படுத்தி அவங்க எங்களுக்கு ட்ரெயின் பண்ணி தருவாங்க. ரைட், எங்களுக்கு ஐடியாஸ் தருவாங்க, எங்களுக்கு கன்சல்டன்சி சர்வீஸ் தருவாங்க. ரைட், எஸ் விளங்கல, பேசுற விளங்குதா? என்ன சொன்னப்ப விட்டு வருதா வந்தையா சவுண்ட்? இப்ப இது விளங்கிட்டான உங்களுக்கு. இப்ப இது விளங்கினால் இதை நாங்க இப்ப நான் இப்படி வாசிச்ச மாதிரி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி படிச்சு வாசிச்சாலும் உங்களுக்கு டைம் எடுத்திருக்கும். இது ஒரு 1 or 2 minutes உங்களுக்கு விளங்கி எடுத்துக்கொள்ளலாம். நீங்க இதை இப்படித்தான் உங்களோட பிக்சரை தெளிவா என்ன சொல்லியிருக்கார், என்ன செய்யறாருங்கிறத நீங்க எடுத்துக்கொள்ளணும். மாறாரு, அவருக்கு ஐடியா இருக்கு, என்ன நல்லொரு இன்டென்ஷன் இருக்கு, அவர் அந்த மக்களுக்கு இந்த அமைப்பூடாக உச்சப்பட்ட சேவையை வழங்கணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும், 2 பிளான் பண்றாரு, ஷார்ட் டேர்ம் பிளான் கொஞ்சம் பண்றாரு, லாங் டேர்ம் பிளான் பண்றாரு. பண்ணி எடுத்துட்டு என்ன செய்யறாரு, இந்த நிறுவனத்தை வந்துகிட்டு அதாவது திணைக்களப்படுத்தல் ரீதியாக அல்லது பிரிப்பாக்கம் அல்லது தொழிற்பறிப்பாக்கம் ரீதியாக மீள ஒழுங்கமைப்பு முடிவெடுக்காரு. அதோட சேர்த்து இந்த பணிகளை மேலும் வலுப்படுத்துறதுக்கு, வினைத்திறனாக்குறதுக்கு பிரதேச அபிவிருத்தி நிறுவனம் ஒரு நிறுவனம் இருக்கு, அதோட ஒரு கோஆர்டினேஷன் உண்ட அவர் ஃபார்ம் பண்றார். இது நீங்க ஒரு ஐடியா. ரைட், இப்ப முதலாவது கேள்வி, திட்டமிடலின் மூலம் இந்த மேலே குறிக்கிற இதையும் வச்சு நீங்க திட்டமிடலின் மூலம் ஒழுங்கமைப்பின் முகாமையாளர்கள் அல்லாதவர்களுக்கும் வழிகாட்டப்படுகிறது. ஒழுங்கமைப்பு உரிமையாளர்கள் சேவையாளர்களுடைய சிறந்த தொடர்பு ஏற்படுத்தப்படுகிறது. நிறுவனத்தின் லாப நட்ட நிலைமை காட்டப்படுகிறது. உறுதியின்மை பற்றி முன்கூட்டியே அறிய செய்யப்படுகின்றது.
4வது எப்படி சொல்றீங்க 4வது? திட்டமிடலுடைய நீண்டகால போக்கான ஒரு செயற்பாடு செய்யப்படும். அப்ப திட்டமிடும் போது என்ன நிறுவனத்துல உறுதிப்பாடு என்று அறிந்து அதற்கேற்ற மாதிரி அதை நிவர்த்தி செய்வதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளலாம். பிளான் என்று சொல்றது பிளான் என்று சொல்றது நாங்க ஏன் அந்த பிளானை பண்றோம்னு சொன்னால், அந்த பிளான் வந்துகிட்டு எங்களை டிரெக்ட் பண்ணும். பிளான் என்ன செய்யும்? எங்களை டிரெக்ட் பண்ணும். இப்ப நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க, நீங்க ஒரு பிளான் போடுறீங்க வீடு கட்டுறது இல்லையா? ஒரு இது அடித்தளம் இப்படி போடணும், இத்தனை மாடி வரணும், இதுதால இது பண்ணணும் என்றால் அந்த பிளான் உங்களை என்ன செய்யும்? மெயினா என்ன செய்யும்? எப்ப எதை எப்படி செய்யணும் என்கிறத நீ உங்களுக்கும் கைட் பண்ணும், அதை மத்தாக்களுக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மேசன் ஆக்களா இருக்கட்டும், அல்லது நீங்க எங்கேயோ போயிடுவீங்க அதை கையில வச்சுக்கிற எல்லாரா இருக்கட்டும், அந்த திட்டம் என்ன செய்யும்? வழிகாட்டும் சார். வழிகாட்டு. முதலாவது முதல் எக்ரி ஆகுறீங்களா? ஏன்னு சொல்லுங்க. உறுதியின்மை பற்றி அப்ப எவ்வளத்த அன்ஸ்டேபிலிட்டி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி நாங்க திட்டமிடல தானே. எங்க நமக்கு கேம் அப் ஆனதுங்கிறதுக்காக வேண்டி நாம திட்டமிடல. நாங்க எப்படி ஒன்றை செய்யணுங்கிறதுக்கு எங்களை வழிகாட்டுற அதான் இருக்கணும். அதான திட்டமிடல். எக்ரி? ஓகே சார். ஓகே ஓகே. அப்ப நாங்க அப்படித்தான் இதை நீங்க அணுகணும். இப்ப பாருங்க, நம்ம எடுத்துட நாங்க நீங்க பாசிட்டிவோட நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப அழகாக இதை இது பண்ணிக்கொண்டு இதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ரைட்? இந்த பேப்பர்ஸ் மிச்ச நாள் நான் செஞ்சுட்டு நான் இதை திரும்ப ஒரு தரம் எடுத்து விடைய எடுத்துட்டு வந்து உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். உங்களோட சேர்ந்துதான் போயிட்டு இருக்கேன். இதை நான் அனுப்பக்கூட கூட என்ன கொஸ்டின் நான் எடுத்துன்னு நான் பார்க்கணும். ரைட்? இப்ப நீங்க பாருங்க, இதானது. அப்ப மத்ததெல்லாம் பாருங்க, நீங்க ஒழுங்கமைப்பாளர் உரிமையாளர் சேவையாளர் சிறந்த தொடர்பு ஏற்படுத்தப்படுகிறது. ரைட்? அது என்னத்துல ஏற்படுத்தப்படுது? ஒழுங்கமைப்பு மூலம். ரைட்? அதானே தொடர்பு ஏற்படுத்துறது என்ன? கம்யூனிகேஷனை ஒழுங்கமைப்பு தானே. ஒத்துக்கொள்றீங்க? அது ஒழுங்கமைப்பு. நிறுவனத்தின் லாப நட்ட நிலைமை காட்டப்படுகிறது. அது என்ன அறிக்கும்? அது அந்த அமைப்புட பினான்சியல் ரிப்போர்ட். ஓகே. உறுதியின்மை பற்றி முன்கூட்டியே அறிய செய்யப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் என்ன? உறுதியின்மை பற்றி முன்கூட்டியே அறிய செய்யப்படுகிறதுனா அது நாங்க என்ன செய்வோம்னு சொல்லினா, அங்க வார கண்ட்ரோலுக்குள்ளால நாங்க என்ன செய்யறோம்? நாங்க மேற்பார்வைக்குள்ளால எடுத்துக்கொள்ற தரவுகளோட சம்பந்தப்பட்டது. அப்ப முதலாவது விட ரைட். 2வது பாருங்க, இடர் எதிர்நோக்கப்படும் புதிய சந்தர்ப்பங்களை இனங்கண்டு அதன் கீழ் யாதாயினம் ஒன்றை வேறுபட்ட முறையில் நிறைவேற்றல். இது புத்தாக்கம். எஸ். ரைட். அப்ப இடர் எதிர்நோக்கப்படும் புதிய சந்தர்ப்பங்களை இனங்கண்டு அதன் கீழ் யாதாயினம் ஒன்றை வேறுபட்ட முறையில் நாங்கள் நிறைவேற்றல். ரைட்? நவீனமயமாக்கலுங்கிறது வாரல, போட்டி எதிர்நோக்கலாம்ங்கிறது அவ்வளவு மெச்சால, நெகிழ்வு இல்ல. புத்தாக்கம்ங்கிற விஷயம் தான் அது. ரைட்? ரைட். இப்ப அது ஏன் அதோட மேலுக்கிறதோட தாராங்கன்னு சொன்னால், அவரோட அந்த ஐடியாஸ் எடுத்துக்கொள்றதுதான். இது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் விடையை கண்டுபிடிக்கிறது. என்றால் உங்களுக்கு விட தரப்பட்டிருக்கு, நீங்க கண்டுபிடிக்கிற ஒப்பிட உங்களை மெதுவா தான் கொண்டு இருக்க போவாங்க. இதுல அப்படி அழகா சிரிச்சு கொஞ்சம் அளவா எடுக்குதுண்டா விடலிட்டுண்டா போவீங்க. ஆனா அப்படி போகலையும் நாங்க பிள்ளையான விடைகளை விட்டுருவோம். கவனமா இருந்துருங்க. 3 ஆண்டுகளுக்கும் 5 ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட கால வீச்சில் அமைந்த திட்டம் நடுத்தர கால திட்டமா? நெடுங்கால திட்டம். லாங் டேர்ம் பிளானுங்கிறது என்ன? ஷார்ட் டேர்ம் பிளானுங்கிறது என்ன? ஒரு வருஷத்துக்கு உட்பட்ட காலப்பகுதிகளுக்குள்ள இருக்கிறது. 2 தொடக்கம் 5 வருஷம் நடுத்தர கால திட்டம், 5 வருஷத்துக்கு மேல நெடுங்கால திட்டம். யாராவது மாற்றுக்கிறது? இல்ல நெகிரியா? லாங் டேர்ம் பிளான் வந்துட்டு ரைட். அத மாதிரி 3 இருந்து 5 வருஷம் அல்லது அதை விட கூடின காலங்கள்ல வாரதெல்லாம் லாங் டேர்ம் பிளானாக நாங்க கருத முடியும். எங்களை அதிகமான நிறுவனங்கள்ல ஒரு 5 இயர்ஸ் பிளான் ஒன்று போட சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்ப இதுல 3 ஆண்டுக்கும் 5 ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட கால வீச்சில் அமைகிற திட்டம் இதுல நெடுங்கால திட்டம். ரைட்?
விட என்னது சார் 5 வருஷத்துக்கு மேல தானே சார் நெடுங்கால திட்டம். இது 3 தொடக்கம் 5 ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது தான் சார். அதாவது 2 காலங்கள் தான் உங்களுக்கு இதுல சொல்லப்பட்டு, ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான், லாங் டேர்ம் பிளான். ரைட். இப்ப 3ல இருந்து 5 வரை வாரது அல்லது அதை விட பெருசா இருக்கிறதும் நெடுங்கால திட்டம் தான். ரைட்டா சார்? ஓ, பிளானிங்ல வந்து 2 திட்டம் தானே இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்ம் திட்டம், நெடுங்கால திட்டம் தானே இருக்குது. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் தான் இருக்கு. இருக்குது. ஓகே சார். ஓகே ஓகே. நடுத்தர காலம் வராது தானே. ஓகே சார். நடுத்தர காலம், தற்காலிகம்ங்கிறதுலாம் இல்ல. அதுலயும் உங்களுக்கு என்ன காட்டுப்படுது, நீங்க எங்க பிளானிங் போனாலும் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் பிளான் தான் வரும். நாம காலத்தை வச்சு இப்படி வந்து அப்ப உண்மையா நீங்க எங்க ஈவன் நீங்க கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம். லாங் டேர்ம் பிளான் வந்துகிட்டு 3ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள அமைக்கிறது. அது ஏன் அப்படி சொல்லி நம்ம இப்படி சொல்லியிருக்கலாமே 3 வருஷத்துக்கு மேல வந்தா இல்ல, 3ல இருந்து 5 வரை ஒரு எஃபிஷியன்டான ஒரு எஃபெக்டிவான திட்டமா அது இருக்கு. அல்ல அதுக்கு மேலேயும் அமைப்பாங்க. ஆனா என்ன நடக்கும்னு சொல்லுங்க, அந்த மேனேஜர் இருக்கக்குள்ள அதை கண்டுகொள்ள மாட்டார். அது அடைவுகளையோ எங்கேயோ போறேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவர் வருவார், அடுத்தாள் மாறுவார், அடுத்தாள் வருவார், எல்லாரும் என்னைவாங்க அந்த பழைய திட்டத்தை வச்சு குப்பை கொட்டி வச்சிருப்பாங்க. அதனால 5 இயர்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு 3 இயர்ஸ்ல இருந்து 5 இயர்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு பிளான் வந்துகிட்டு ரைட் பிளான் வந்துகிட்டு எக்ஸாக்டாக ஒரு எஃபிஷியன்டான ஒரு லாங் டேர்ம் பிளான். அப்ப நெடுங்கால திட்டம் பிளான்ல நடுத்தர கால திட்டம்ங்கிறது எங்கேயும் அப்படி ஒரு ஒரு நாங்க அமைக்கிறோம்ல. ஷார்ட் டேர்ம் பிளான் போடுவோம் நாங்க எப்படி 1 இயர்ஸ் அல்லது ஒரு 2 இயர்ஸுக்குள்ள ஒரு பிளானை போட்டுருவோம், அல்லது ஒரு 5 இயர்ஸ் பிளான் நாங்க லாங் டேர்ம் பிளான் நாங்க கொண்டு போவோம். அதை தாண்டி போறதுகளும் நெடுங்கால திட்டமாகத்தான் இருக்கு. நீங்க பிளான்கள் இதுல பேச போனா குறுகிய திட்டம், நெடுங்கால திட்டம்ங்கிறது மட்டும் பற்றி தான் நீங்க பேசணும். ரைட். பணியாளர் குழுவிலிருந்து உயர்ந்தபட்ச சேவையை பெறுவதற்கு திரு நிசார் தயாரிக்க வேண்டிய திட்டம் உத்தி திட்டம். உயர்ந்தபட்ச சேவையை செய்வதற்கு திரு நிசார் தயாரிக்க வேண்டிய திட்டம். ரைட். என்னன்னு சொல்றது, ஸ்ட்ராட்டஜி திட்டம். எஸ். அப்ப நாங்க என்னென்றால் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஒன்று நாங்க போட்டுக்கொள்றோம். இத தந்திரோபாய திட்டமிடல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் சொல்லி சொல்லுவாங்க. நாம என்ன செய்வோம், எங்க எப்படி இந்த டீமை நாங்க ஒர்க் பண்ணி கொள்றது, வேலையை பெற்றுக்கொள்றதுங்கிறதுக்காக வேண்டி நாங்க உத்தி திட்டத்தை நாங்க வரைஞ்சு கொள்வோம். ரைட். அவங்க இது பண்ணிக்கொள்வோம். அலுவலகத்தின் பணிகளை மேலும் வினைத்துடன் செய்ய தயாரிக்கப்படும் திட்டம் அது நெகிழா திட்டமாக இருக்க வேண்டும்ங்கிறது வராது. ரைட். நெகிழத்தக்கதாக இருக்க வேண்டும், உறுதியற்றாக இருக்க வேண்டும்ங்கிறது வராது. உறுதியாக இருக்க வேண்டும், நெகிழத்தக்கதாகவும் இருக்க வேண்டும். இந்த 2ல ஒண்ணுதான் வரும். யோசிச்சு கொள்ளுங்க. அலுவலகத்தின் பணிகள் உறுதியாக இருக்கணும், நெகிழத்தக்கதாகவும் இருக்க வேண்டும். ஒரு பிளானாக இருந்தால் சில இடத்துல நீங்க யோசிச்சு கொள்ள, நாங்க ஒரு பிளான் ஒன்று போடுறோம், இந்த காலத்துல முடியணும். அந்த பிளானுக்கு த்ரெட்ஸ்கள் நிறைய வருகின்ற பொழுது நெகிழ்ச்சி போக்கு இல்லாத பிளானாக எங்கள்கிட்ட இருந்தால் என்ன நடக்கும், நாங்க ஸ்டிக் வித் தட் பிளான், நாங்க அந்த பிளானோட நிற்போம். அப்ப என்ன செய்யும், அந்த திட்டம் வந்து ஒரு இடத்துல போய் ஃப்ளாப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க அரசியல் யாப்பு எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுவும் ஒரு திட்டம் தானே. அந்த யாப்பு திட்டத்தை பாருங்க, நீங்க நெகிழாத அரசியல் யாப்பா இருந்தா என்ன நடக்கும், மாற்றங்களை செய்ய இல்லாத யாப்பா இருந்தா சமூக மாற்றத்துக்கு ஏற்ப அது ஈடு கொடுக்குமா? பிளான் நெகிழத்தக்கதாகவும் இருக்க வேண்டும். நெகிழ் இல்ல, ஒரேடியா பிளெக்சிபிள் இல்ல, அது உடைஞ்சிருமே. கொஞ்சம் அதாவது நெகிழ்ச்சி போக்குடையதாக இருக்கணும், மிக உறுதியாக இருக்கத்தான் வேணும், நெகிழத்தக்கதாகவும் இருக்கணும். ரைட். நெகிழத்தக்கதாக சொன்னால் உறுதி இல்லைங்கிறது அதுல அர்த்தம் வரல. என்னன்னு சொல்றது, எங்களுக்கு கேட்ப இப்ப நான் நார்மலி சொல்றேன், எங்க யாப்புல ஒரு விஷயம் இருக்கு, இப்படித்தான் என்ன விஷயம் மௌத்த மதத்திற்கு முன்னுரிமை அளித்தல். இவ்வளவு பிரச்சனை வந்து இது பண்ணி நாடு சின்னாபின்னமான நிலம் வரக்குள்ளையும் அந்த யாப்பு மாற்றத்து கூடலண்டா. நான் சும்மா சொல்றேன், அது மற்ற மதங்களுக்கும் சம அல்லது சுய உரிமையோட வாழ்றதை கொடுக்கணும்ன்ற ஒரு ஒன்றை உள்ளூர் கொண்டு போக விடலென்றால் என்ன நடக்கும்? அப்ப அதனாலதான் எந்த ஒரு பிளான்லையும் நெகிழ்ச்சி இருக்கணும்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரைட். அப்படித்தான் நீங்க இந்த கேள்விகளை அணுகணும். ரைட். இப்ப எங்களுக்கு தெளிவா தெரியாது விடண்டா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்
வரவே வராது. உறுதியாக இருக்கிற நிகழ்வாக இருக்கணும்னா நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. ஃபுல்லா கடும் ஹிஸ்டரி. நீங்க கடையில 8:30 வரணும், உங்களோட ஷாப்புக்கு 4:15 அல்லது இரவுக்கு 8:30 தான் நீங்க போகணும். இப்படியே இருக்கிறீங்க, ரைட்? அது போகலன்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். இதே ஹிஸ்டரிக்ல இருக்கிறீங்க, உண்மையா ஒருத்தனுக்கு குடும்பத்துல பிள்ளை ஜோம் இல்லை அல்லது அப்படி ஜோம் இல்லைண்டா அதை உடைச்சு நீ கொஞ்சம் போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி இதுகள் உங்களுக்கு விட்டு கொடுப்புகள் இல்லைன்னா நடக்கும். உங்களோட அந்த அட்மின், உங்களுடைய அந்த முகாமைத்துவ உடை விட்டு கொடுப்புவானு ஸ்டாஃப் என்னையும் பாய், அதுகளைத்தான் இதை நீங்க பார்த்துக்கொள்ளணும். நிகழத்தக்கதாகவும் இருக்க வேண்டும். 6 வேறு பிரதேச அபிவிருத்தி நிறுவனங்களுடன் ஒன்றிணைப்பை ஏற்படுத்துதலுக்கு வழங்கத்தக்க பெயர் என்ன? நிர்வாகத்தின் விரிவு இல்ல, நிறுவனத்தின் ஒன்றிணைப்பு அந்த ஹொரிசான் வெர்டிகல்னு சொல்லுவாங்க. ஹொரிசான் வெர்டிகல் ஓடுது. வேறு பிரதேச அபிவிருத்தி நிறுவனங்களுடன் ஒன்றிணைப்பை ஏற்படுத்துறது, நீங்க ஒரு சுயாதீனமான ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனம், இப்ப பிரதேச செயலகம் ஒன்றைக்கு அது அதிர வேலையை செய்யும், பிரதேச சபரிக்கு அது அதிர வேலையை செய்யும், எம்ஓஜி செய்யும். இந்த 3 சேர்ந்து செய்யற வேலையில் நீங்க கண்டிருப்பீங்க இல்லையா? ஒரு டெங்கு ப்ரோக்ராம், ரைட் ரைட், கொரோனா வந்து சேர்ந்து செய்யணும். இந்த சமதரமான சமநிலையான அமைப்புகள் ஒன்றிணைஞ்சு வேலை செய்யறது ஹொரிசன்டல் லிங்கேஜ், கிடைநிலை ஒருங்கிணைப்பு, ரைட்? நிலைக்குத்தான ஒன்றிணைப்புங்கிறது என்ன? பிரதேச செயலகம் கச்சேரியோட ஒன்றிணைப்பு கோஆர்டினேட் பண்றது நிலைக்குத்து வெர்டிகல். ஏன்? கச்சேரி பிரதேச செயலகத்தை விட பெருசு, கச்சேரியை விட அமைச்சு பெருசு. அப்ப நீங்க பாருங்க, மேலுக்கு இருந்து பெருசில இருந்து சிறுசுக்கு அல்லது சிறுசில இருந்து பெருசுக்கு ஒருங்கிணைப்பு மேற்கொள்வது வெர்டிகல் லிங்கேஜ், நிலைக்குத்தானது, ரைட்? இதுல விட 4ஆம் பணியாளர் குழுவிடமிருந்து உயர்ந்தபட்ச சேவையை பெறுவதற்கு தொழில் பிரிப்பை ஏற்படுத்துதல் என்பது ஒவ்வொரு பணியை கையளித்தல். 3வது சார், ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டிய ஒவ்வொரு பணியை கையளித்தல். எஸ், அதான் தொழில் பிரிப்பு. நான் சொல்லிட்டு அக்கௌண்டன்ட், ரைட், இந்த செக்ஷனை பாராமடுத்து இந்த வேலை தான் அவர் செய்வார். ஏடிபி இந்த செக்ஷனை பாராமடுத்து இந்த வேலையை அவர் செய்வார், ரைட்? இவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இருக்கு. ஒரு நிறுவனம் தனி வேலையில உங்களுக்கு தெரியும் தானே, எல்லாத்துக்குள்ளயும் கோஆர்டினேஷன் இருக்கு. இப்ப இவங்க கணக்கு வேலை செஞ்சா இவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், இவங்க சேலரி கொடுக்கணும்னா இவங்க என்ன செய்யணும், இவங்களுக்குரிய ஒவ்வொரு சேலரிக்குரிய விடயங்கள், லீவ் எடுத்த விடயங்கள் எல்லாம் இந்த என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச் கொடுக்கணும். அப்ப இப்படி இருக்கு, ரைட்? அப்ப இது 3வது விடை. இப்ப அடுத்த கேள்வி வாசிப்போம். கேசஸ்க்குள்ள நாங்க போவோம். கிழக்கு மாகாண விளையாட்டு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் விளையாட்டு உத்தியோகர்களுக்கான ஒரு வார பயிற்சி நெறி ஒன்றை ஒழுங்கு செய்யும் பொறுப்பை இப்படி வாங்கிப்போம். யாரு? செயலாளர். யாருக்கு? விளையாட்டு உத்தியோகர்களுக்கான ஒரு பயிற்சி நெறி ஒன்றை ஒழுங்கு செய்யும் பொறுப்பை கிழக்கு மாகாண விளையாட்டு திணைக்களத்தின் பணிப்பாளர் கையெழுத்தார். யாருக்கு? அமைச்சுக்குள்ள பல திணைக்களங்கள் வருந்தானே, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அமைச்சு சொன்னால் அமைச்சுக்குள்ள பல திணைக்களங்கள் வரும். அந்த திணைக்களங்கள்ல ஒன்றுதான் விளையாட்டு திணைக்களம். அந்த அவர் யாருக்கு பெயர்? அந்த திணைக்களத்துல பணிப்பாளர் கையெழுத்தார். அமைச்சின் செயலாளர் பணிப்பாளர் கையளிக்கார். என்னத்துக்கு? 1 வீக் ஒரு ஒர்க் ஷாப் பண்ண கோஆர்டினேட் பண்ண ஒழுங்கு செய்யும். பணிப்பாளர் மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தரின் உதவியுடன், ரைட், மட்டக்களப்பில் அமைந்துள்ள, ரைட், மாவட்ட விளையாட்டு பயிற்சி நிலையத்தில் 5 வேலை நாள் பயிற்சி நெறி ஒன்றை ஒழுங்கு செய்யும். 5 வேலை நாள் பயிற்சி நெறி ஒன்று. அதாவது என்ன அர்த்தம்? 5 வேலை நாள் பயிற்சி ஒன்று சொன்னா சாட்டர்டே சண்டே இல்லாத மற்ற 5 நாள், ரைட்? எங்க ஒழுங்குமையார்? மட்டக்களப்புல, ரைட், பயிற்சி நிலையத்துல, மாவட்ட பயிற்சி நிலையத்தில், ரைட். அடுத்த வந்து இத்திணைக்களத்தின் மூலம் நடத்தப்படும் பயிற்சி நெறியில் பங்கு பெற்றும் விளையாட்டு உத்தியோகத்தர்களுக்கு பங்கு பற்றுகை படி வழங்கப்படும் என கிழக்கு மாகாண விளையாட்டுத்துறை அமைச்சினால் வழங்கப்பட்ட ஒரு சுற்று நிரூபத்தின் தெளிவின்மை காரணமா நடக்குது. இந்த திணைக்களத்துல நடத்தப்படுற பயிற்சினர்ல பங்கு பத்திர எஸ்ஓ ஸ்போர்ட்ஸ் ஆபீசர்களுக்கு
அதுக்கு ஒரு பேமெண்ட் ஒன்று, அவங்களுக்கு பங்கு பற்றுறதுக்கு ஒரு பேமெண்ட் ஒன்று வழங்கப்படும் என்று அமைச்சின் செயலாளரினால் வழங்கப்பட்ட ஒரு ஒரு சேக்குலர்ல கொஞ்சம் ஒரு என்னன்னு சொல்றோம் கிளியர் குறைந்த தன்மை ஒன்று காணப்படும் காரணமாக குறித்த பயிற்சியில் பங்கு பெறும் விளையாட்டு உத்தியோகத்தர்களுக்கு பங்கு பற்றுகை கொடுப்பனவு சம்பந்தப்பட்ட அமைச்சின் அங்கீகாரத்துடன் செய்யப்பட்டது. ரைட், என்ன செய்யறாங்க? காரணமாக மேற்குறித்த பயிற்சி நிலையில் பங்கு பெற்றும் விளையாட்டு உத்தியோகத்தர்களுக்கு பங்கு பற்றுகை படி கொடுப்பனவு சம்பந்தப்பட்ட அமைச்சின் அங்கீகாரத்துடன் செய்யப்படும். எனினும் செய்யறாங்களா? பேமெண்ட் செய்யறாங்க. பயண செலவு இணைந்தபடி ஆகியவற்றை பங்கு பெற்றும் விளையாட்டு உத்தியோகத்தர்களுக்காக கொடுக்க தேவையான பணிகளை பணிப்பாளர் மேற்கொண்டார். பங்கு பற்றுகைப்படிய அமைச்சின் அங்கீகாரத்தோட கொடுக்காங்க. ஆனால் பயண செலவு, ரைட், டிராவலிங் அலவன்ஸையும், ரைட், அந்த ஒவ்வொரு நாளைக்கும் கொடுப்பாங்க பேர்டே அலவன்ஸையும் விளையாட்டு உத்தியோகத்தர்களுக்காக கொடுக்க தேவையான பணிகளை டிரெக்டர் மேற்கொண்டார். அதே வேளை பங்கு பற்றும் படியை பின்னர் வழங்க தீர்மானித்தார். ரைட், இந்த காசை அவர் நாம புறவு கொடுப்போம் என்று அவர் டிசைட் பண்றார். அதாவது எந்த காசை அமைச்சின் அங்கீகாரத்தோட கொடுக்கணும், அமைச்சின் அப்ரூவல் எடுத்து, அதால அதை புறவு கொடுப்போம். பயிற்சினரையில் முதல் நாளிலும் இரண்டாம் நாளிலும் விளையாட்டு உத்தியோகத்தர்கள் வழக்கம் போன்ற விரிவுரைகளில் பங்கு பெற்றார். முதல் நாளும் இரண்டாவது நாளும் அழகா வாராங்க, ரைட், வந்து சிட் பண்றாங்க. பயிற்சினரின் மூன்றாம் நாளில் முதல் விரிவுரை நடத்தும் பொறுப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர்கள். இப்ப மூணாவது நாள் பிடி வாரார், ப்ரொவின்சியல் டைரக்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், ரைட், பணிப்பாளர் வாரார். யாரு? இந்த படியை பின்னுக்கு தான் கொடுப்போம் என்று டிசைட் பண்ணினவர் வாரார். இதற்கமைய பணிப்பாளர் உரையாற்றல் இருந்ததும் பயிற்சி நெறியில் பங்கு பற்றும் விளையாட்டு உத்தியோகத்தொழிலாளர்களிருந்து பயிற்சி நெறியில் பங்கு பெற்றவர்களுக்கும் பன்றுகட்டுரைப்படி வழங்கப்படாமையினால் தாம் இப்பயிற்சி நெறியிலிருந்து விலகுவதாக ஆர்ப்பரித்து விடயங்களை எடுத்தது. எமோஷனலாக நேராங்கள் எங்களுக்கு தரல, நாங்க இதுல இருந்து விலக போறோம் என்று எடுத்து சொன்னார். அப்போது பணிப்பாளர் விளையாட்டு உத்தியோகங்களை பார்த்து பங்கு பற்றுகைப்படி தொடர்பாக இங்கு பிரச்சனை எழுப்ப வேண்டாம் எனவும் பயிற்சி நெறியில் தொடர்ந்து பங்கு பெற்றுமாறு அறிவுறுத்தினார். அவர் சொல்றார், அதை பத்தி இங்க நீங்க பிரச்சனை படுத்திட்டு இருக்கவானா, சத்தம் இல்லாம தொடர்ச்சியாக இந்த கிளாஸ ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்க என்று இன்ஸ்ட்ரக்ட் பண்றார், அறிவுறுத்தினார். இன்ஸ்ட்ரக்டட். பணிப்பாளர் இச்சந்தர்ப்பத்தில் விடயங்களை எடுத்துரைத்து விரைவில் அமைச்சின் செயலாளரின் அங்கீகாரத்துடன் பங்குபற்றுகைப்படி வழங்கப்படும் என அறிவித்தார். அதோட சொல்றார், இந்த விஷயத்த அங்க எடுத்துரைச்சு, அதாவது அமைச்சின் செயலாளருக்கு கூட நம்பர்ஸ் அனுப்பி அப்ரூவல் எடுத்து போட்டு உங்களுக்கு தருவோம். எனினும் அறிவித்தலை கருத்தில் கொள்ளாமல் எல்லா விளையாட்டு உத்தியோகத்திலும் பயிற்சி வெளியேற கேஸ் யாராவது சொல்லுங்க. இந்த முறையில வாசிச்சு போகும் பொழுதுதான் உங்களுக்கு கேஸ் விளங்கும். இப்படி வாசிக்கணும். நீங்க உங்களுக்கு கேஸ் விளங்கினிக்கா? கிளியர்? விளங்கலன்னா நீங்க ஆன்சர் பண்றது கஷ்டமா இருக்கு. நான் ஏன் அப்படி வாசி காட்டுறேன்டா, இப்படிதான் நான் வாசிக்கிறேன். எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஹோல் விளங்கும், டிரெக்டர் வாரது விளங்கும், இவனுகள் சத்தம் போடுறது ஒலிம்பி பாக்குற மாதிரி விளங்கும், அப்படியே வெளியாகி போறதும் விளங்கும். ஏன் அப்படி நான் கற்பனை பண்ணி கொள்வேன்டா, ஒரு விஷயத்தோட உங்களுக்கு வந்து செல்றாரு, உங்களுக்கு விளங்காது, நல்லா விளங்காது. அந்த இடத்துல நீங்க நின்றீங்க, நான் நடக்கிற இடத்துல உங்களுக்கு அந்த கேஸ் அழகா விளங்கும். நான் இந்த கேஸை வாசிக்கும் பொழுது என்ன அதுக்குள்ள ஒரு கதாபாத்திரமாக மாத்திக்குவேன், என்ன நான் டிரெக்டர் ஆகிக்குவேன், அல்லது ஒரு எஸ்ஓவாக மாத்திக்குவேன். இதை உங்களுக்கு தெற்க நான் சொல்லித்தரேன். இப்ப மேற்குறித்த நிகழ்ச்சிக்கு மையமான பிரச்சனை யார்? தொடர்பாடல் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இதுல மையமான பிரச்சனை யாது? தொடர்பாடல் தெளிவின்மை. அந்த படிகளுக்கான அந்த எழுத்துருவில் அமைந்த சில பிரச்சனைகள் தெளிவின்மை தானே சார். நீங்க தெளிவாக ஆன்சர் பண்ணுங்க, சரியானே? ரொம்ப கட்டிக்காரங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னொண்டா பர்சனலா சொல்லிக் கொடுக்குறேன். அழகா சிங்கள கிளாஸஸ்ல போய் இருந்தா ஒவ்வொரு கிளாஸஸ்லயும் more than 800 900 1000க்கு மேற்பட்டார்கள் இந்த இதுல அட்டன் பண்றாங்க.
அவங்க அவ்வளவு அர்ப்பணிக்காங்க. ரைட், நம்மளா தெரியும், அவ்வளவு அர்ப்பணிப்பாங்க. வருஷக்கணக்கில் இருக்காங்க கிளாஸஸ், கால் பண்ணோட இருக்கிறாங்க, ட்ரெயின் பண்ணப்பட்டு இருக்காங்க. நானும் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட டைம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். எப்படி நாங்கள் கேசஸா அளவிடுறோமோ அந்த மெதடுக்குள்ள கொஞ்சம் இன்வால்வ் ஆகுங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு விட தெரியும், அந்த விடையே ஒப்புவி இதுல பிரசன்ட் பண்ணிக்க தெரியாம நீங்க ஒன்று கேஸ பிள்ளையாகி பிள்ளை எழுதியிருப்பீங்க நீங்க கட்டிக்காரர்கள். அதை நீங்க இதுல எந்த கிளாஸஸ்ல நீங்க புடிச்சு கொள்ளுங்க. நீங்க பிரச்சனை நீங்க என்ன ஆர்ட்ஸ் எடுத்திருந்தாலும், மேனேஜ்மெண்ட் எடுத்திருந்தாலும், பயோ சயின்ஸ் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு நார்மலா தெரியும் பிரச்சனைங்கிறது என்ன, கோர்சஸ்ங்கிறது என்ன, ஒரு ப்ராப்ளம் என்ன, கோர்சஸ் ரைட், ஒரு பிரச்சனை என்ன, கோர்சஸ் ரைட். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். டெங்கு நுளம்பு பெருக்கம் அதிகரித்துள்ளது, ரைட். டெங்கு நோயினால் இறப்பு விகிதம் இம்மாதம் 1000 எட்டியுள்ளது, ரைட். நீரந்து பகுதிகளில் அசுத்தமான நிலைமைகளும் வெற்று என்னன்னு சொல்ற வெற்று யோகட் கப்புகள் உட்பட்ட கழிவுகளும் காணப்படுவது டெங்கு நோயை ஏதுக்களாக காணப்படும். இதுல இவ்வளவு நான் இப்ப சொன்னதுல இப்ப பிரச்சனை கழிவு நீர் பிரச்சனை என்னனால் டெங்கு நோய் சார். டெங்கு நோய் ரைட். என்னனால் இதுல என்ன நடக்குது, அவர் சொன்ன மாதிரி டெங்கு நோய் ஏற்படுறது ஒரு பிரச்சனை, இதான் பிரச்சனை இல்லையா. கோஸ் என்ன, கோஸ் வந்து கழிவுகள் கிடக்கு, கழிவுகள் பிரச்சனை. அவுட்புட் என்ன, இந்த பிரச்சனையால வர எஃபெக்ட் என்ன, இறப்பு வீதம் அதிகரிக்குது. இந்த மூணையும் வச்சு நீங்க எக்ஸாக்டா புடிச்சுக்கிறீங்களா எப்படி நாங்க பிரச்சனையை காட்டுறோம், எது கோசஸ் எது அவுட்புட். அப்ப இதை வச்சு அணுகுங்க. மேற்குறித்த நிகழ்ச்சிக்கு மையமான பிரச்சனையா சொல்லுங்க, பிரச்சனை தொடர்பாடல் துறையில ஏற்பட்ட பலவீனம் இல்ல, பிரச்சனையை கேட்டா நீங்க காரணத்தை சொல்லப்படாது. சுற்றுநோயத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தான் இல்ல, இதால ஏற்பட்ட பிரச்சனை என்ன, அந்த கொடுப்பன வழங்கப்படாம சார். நான் மாறுங்க, நீங்க எங்க அவ்வளவு பேரும் மாறிக்கிட்டு நிக்கிறீங்க, நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. பிரச்சனை 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 என்ன, அவனுக்கு அடிச்சு அப்படித்தானே, இஷ்யூ என்ன, அவனுக்கு அடிச்சு தலையை பிடிச்சு போட்டான், அவனோட தங்கச்சி போய் கையை பிடிச்சு இழுத்தாங்கிறது பிரச்சனையா, அது என்னது, அது காரணம் இங்க அவரு கிளியர் இல்லாம இது பண்ணது அது இல்ல பிரச்சனை என்று சொன்னால் பங்கு பற்றுகை விளையாட்டு உத்தியோகத்தர்களுக்கு குறித்த எப்படி சொல்றாங்க, விளையாட்டு உத்தியோகத்தர்களுக்கு அதாவது குறித்த பங்கு பற்றுவதற்கான பங்கு பற்றுகை கொடுப்பனவு தாமதப்படுத்தப்பட்டமை அல்லது வழங்கப்படாமை, ரைட். வழங்கப்படாமைக்கு எதிராக விளையாட்டு உத்தியோகத்தர்கள் இந்த பயிற்சி நெறியில இருந்து விலகணும், ரைட் தானே, தானே பிரச்சனை. இந்த நிகழ்ச்சிக்கு இந்த இதுக்கு மையமான பிரச்சனை என்ன, அதான் அதை நீங்க எக்ஸாக்டா சொல்லணும். கிளியரா? எஸ். அப்படி நீங்க நாங்க அப்படித்தான் எழுதுவோம். நீங்க இப்ப 5 பேரும் 5 வகையா சொன்ன மாதிரி நாங்க அணுகுவோம். கடும் கவனமா இருந்து கொள்ளுங்க. நான் உங்களுக்கு நேத்தே நான் குடும்பத்துல போட்டிருந்தேன், இதுதான் இந்த சப்ஜெக்டும் அந்த பகுப்பாய்வு சப்ஜெக்டும் தான் உங்களை இந்த எக்ஸாம்ல செலக்ட் பண்ண போற சப்ஜெக்ட். எழுதி வச்சுக்கொள்ளுங்க, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஜெனரல் நாலேஜ் எல்லாம் இல்லை, உங்களை எஸ்எல்ஏஸா இல்லையாண்டு தீர்மானிக்க போறது இந்த 2 சப்ஜெக்ட் தான். இந்த 2 சப்ஜெக்ட்லையும் சிம்பிள் டெக்டிக் இருக்கு, அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க.
இது கஷ்டம் இல்லை. நான் தந்த தியரிஸை கொஞ்சம் தேடி ஐடியாஸ் எடுத்துக்கொள்ளுங்க, எப்படி பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது. இந்த கேஸ் ஸ்டடியிலேயே நான் சொன்ன இந்த 3 தான், ரூட் கோசஸ், ரைட், ப்ராப்ளம்ஸ், அவுட்புட், ரைட் தானே. இதுகள் தான் இந்த 3ஐயும் தெளிவாக பிரித்தறிய பழகினாலே நீங்க அழகா அணுகுவீங்க இந்த பிரச்சனையில. சரி, இப்போ வந்து மேற்குறித்த நிகழ்ச்சிக்கு மையமான பிரச்சனைன்னு சொல்லலாம் சார். இப்போ அந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து அடித்தளம் அந்த ரூட்னு சொல்லுவாங்க தானே சார். அப்போ அந்த விஷயத்தை இன்னைக்கு நாங்க ஃபோக்கஸ் பண்ணணுமா, இல்லாட்டி அந்த பிரச்சனைக்கு அந்த மேல எழுந்த ஒரு அந்த பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணணுமா? ஒரு விஷயத்த பிரச்சனைண்டா என்னையோ அதான் பிரச்சனை. அதாவது என்னை விடத்த நான் கேட்கணும் உங்கள்ட்ட, அதாவது பிரச்சனை எப்ப முடியும் சொல்லுங்க. பிரச்சனை எப்ப முடியும்? பிரச்சனைங்கிற ஒரு விஷயம் எப்ப முடியும்? தீர்வு கொடுத்தா முடிஞ்சிடும் சொல்லி சொன்னால், தீர்வு கொடுத்தா முடிஞ்சிடும் சொன்னால், இப்ப இந்த பிரச்சனையில அவர் கிளியர் இல்லாத ஒரு 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 சுற்று நிருபத்தை ஒன்று வெளியிட்டிருக்காரு என்ன கேளுங்க நல்லா. இப்ப கிளியர் இல்லாத சுற்று நிருபத்தை கிளியர் பண்ண போனால் பிரச்சனை முடிஞ்சிருமா? இல்ல, முடியாது. அப்ப கொடுத்தாதான் முடியும்டா என்ன அர்த்தம்? கொடுத்தாதான் முடியும், கொடுத்தாதான் பிரச்சனை. ஒத்துக்கொள்றீங்களா? ஓகே சார், ஓகே. பிரச்சனைங்கிறது என்னென்றால் கோசஸ், ரூட் கோசஸ் ஆல. கோசஸ்ங்கிறது என்னன்னா காரணமா, பிரச்சனை காரணத்தில் ஈடுபடாது. அதான் நமக்கு வர பிரச்சனை. டெங்கு நுளம்புட தொல்லை அதிகரித்தது என்பது பிரச்சனை. டெங்கு நுளம்புட தொல்லை ஏன் அதிகரித்தது என்கிறதுதான் கோசஸ், ரைட்? டெங்கு நுளம்புட தொல்லை அதிகரித்து என்ன நடந்ததுங்கிறது என்ன? விளைவு. இத 3ஐயும் பயன்படுத்தணும். பெருசா நீங்க யோசிக்க வேணாம். இத 3ஐயும் வச்சு பாருங்க. ஏன்ங்கிறது பிரச்சனை இல்லை, என்னங்கிறதான் பிரச்சனை. ஓகே, ரைட் தானே? இதான் விஷயம். ஏன் கேட்டு பாருங்க. ஏன் நடந்துக்கு, இப்ப ஏன் நடந்துக்கு அவர் அப்படி பிள்ளையாய்வு பண்ணார், அல்லது இவர் கொடுக்காம, இது இல்ல இஷ்யூ. இவங்களுக்கு கொடுக்காம விட்டதுதான் இப்ப அடுத்த பிரச்சனை. அதாவது அவங்களுக்கு கிடைக்கல, ரைட்? மேற்குறித்த நிகழ்ச்சிகளை எதிர்நோக்கிய பணிப்பாளர், மேற்குறித்த நிகழ்ச்சி திட்டங்களை எதிர்நோக்கிய பணிப்பாளர், இப்ப உங்களை கற்பிதம் செய்து கொள்ளுங்கள், நீங்க தான் பணிப்பாளர். விளையாட்டு உத்தியோக செயல் நியாயமானதா? இரு காரணங்களை தருது. இல்ல, ஆம். 2 விதமா இருக்கு. இல்லை என்று சொல்றால் 2 காரணம், இல்லைன்னு சொல்ற 2 காரணம் சொல்ற. ஒண்ணு, அந்த சுற்று நிறுவனத்துல வந்து தடையில் இருக்கும்போது அதை பற்றிய விளக்கம் கொடுத்திருக்கணும், அப்படியும் அவர் கொடுக்கையில. 2வது வந்து கொடுப்பனவை பற்றிய அதுக்கான எந்த விதமான ஆலோசனை ஒன்றும் அவருக்கு வழங்கப்படல உத்தியோகஸ்தருக்கு. அவர் அதுல சொல்றாரு தானே, இதான் இருக்கு, இது பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை நான் அப்ரூவ் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தருவன்னு சொல்றாரா இல்லையா? உங்களுக்கு தருவன். இப்ப கிளாஸ் டைம், இது கிளாஸ்ல இது பண்ணுங்க, இப்ப பேசுவானா, நாங்க அப்ரூவல் எடுத்து தருவேன் சொல்றாங்க. அவங்க சொல்லுங்க வழியாயிட்டு போறாங்க. இல்ல நியாயம் இல்ல, இல்லன்னு சொன்னால் சொல்லுங்க 2 காரணம். சார், அவர் அந்த பிரச்சனைய வந்து ஒரு தீர்வுக்கு வாரத்துக்காக ஏற்கனவே சொல்லிக்கிறாரு. இப்படி ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்கு சொல்லிக்கிறார். அது அவர் வந்து ஃபுல்லா மூடி மறைக்க இல்லை, இந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. சார், அது மினிஸ்ட்ரியில அப்ரூவ் பண்ணப்பட்டு இந்த சல்லிய குடுங்கன்னு சொல்லிக்கு ஃபெஸ்ட்டுக்கு செகுலர்ல. அப்ப இவரை தத்துணிவுல தானே இதை நிப்பாட்டினாரு, அப்புறம் கொடுப்போம்னு சொல்லிக்காரு. இவரா நினைச்சு செஞ்ச விஷயம் தானே சார் அது. மினிஸ்ட்ரியால அப்ரூவ் பண்ணிக்கு பாட்டிக்கு இதை கொடுங்கன்னு தானே. என்னன்னு சொல்லுங்க நீங்க. இது இப்படிதான் ஒரு 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 இவர் ஒரு பணிப்பாளராக இருக்கார், அவர் செஞ்ச போல 2 பக்கம் நியாயமும் இருக்கு இல்லையா? ரைட். ஒன்று என்னென்றால் அவங்க செஞ்சதுல விளையாட்டு செயல் நியாயமானதாண்டா இல்ல என்று ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். என்னென்றால் தங்களோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்
ஒரு நிறுவன சுற்றறிக்கையில மயக்கம் ஒன்றுக்கு இப்படித்தான் ஒரு பேமெண்ட்டை செய்யணும், அதை நான் உங்களுக்கு தருவன் என்று சொல்லி உங்களுக்கு சொல்றான். தருவன் வழங்கப்படும் என அறிவித்தார் தானே. டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு இந்த காசை தருவன் அறிவிச்சும் அவங்க என்ன செய்றாங்கன்னா அவங்க வேற எந்த இதுவும் இல்லாம விலகுறாங்க. இது தவறு. விழுந்து செல்றது தவறு இல்லையா? ஒரு ஒர்க் ஒன்று நாங்க செய்யறோம்னா அந்த ஒர்க்கை முடிச்சிட்டு அதுக்கு முடிக்கக்கூட அதுக்கு கொடுப்பனவா இல்லையாங்கிற மயக்கம் வந்தா நாங்க விலகுற வேற விஷயம். அவர் உங்களுக்கு வாக்குமூலம் தந்தார், வாக்குறுதி தந்தார், வழங்குவோம்னா தாண்டி அவங்க இடை நடுவுல வெளியேறி போறங்கிறது அது தவறு. சார் அடுத்த விஷயத்த சொல்ல சார், அப்படி ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்குன்னா ஆரம்பத்துல அவங்க விலகி போய்க்கணும். 2வது நாள் வந்து 3வது நாள் தானே சார் போனாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப அது தவறு. 2வது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒழுக்க கோவைகள் படி ஒரு ஒரு கொடுப்பனவு இல்லைன்னு சொல்லி ஒரு ஆபீசர்ஸ் வந்துட்டு எழுந்துட்டு போறது தவறு. ஒரு கொடுப்பனவு இல்லைன்னு அந்த வேலையை செஞ்சதுக்கு பிறகு அந்த கொடுப்பனவு இல்லைன்னு சொன்னா அந்த கொடுப்பனுக்காக வேண்டி மேன்முறையீடு செய்யறதுக்கான வழிமுறைகள் இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு ஆபீசர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி மத்த பகுதியில நீங்க எப்படி வேணாலும் எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு சரியா பட்டா நீங்க எழுதி கொள்ளுங்க. நான் இல்லைன்னு எழுதுவேன், நீங்க சரின்னு எழுதுறேன்னா அதுக்கும் சொல்லித்தாரேன். எப்படி ரைட்? அதுக்கும் நான் என்ன சொல்லித்தாரேன். நான் முதலாவது என்ன செஞ்சுக்கிறாங்களா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றால் இந்த பிரச்சனைக்கு அவரு ஒரு தெளிவான தீர்வோட அமைச்சின் செயலாளர் தீர்வோட அவருக்கு டைம் இருந்த 3வது நாள் தானே அவர் அந்த தீர்வோடைய அதுக்கு வந்திருக்கலாம் இல்லையா? அவர் வந்திருக்கலாம். முதலாவது எழுத்து மூலமாக எடுத்துட்டு அல்லது வாய்மொழி மூலமாகவாவது அவர் ஒரு 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 ஆலோசனை என்ற தன்னுடைய மேலதிகாரிகிட்ட அமைச்சின் செயலாளர்கிட்ட அவர் எடுத்துட்டு வந்திருக்கலாம். அல்லது அமைச்சின் செயலாளரின் அங்கீகாரத்துடன் என்று சொல்லி சொன்னால் அவர் அதுல இது பண்ணிட்டு வந்திருக்கலாம். ரைட்? அல்லது இன்னொன்று என்ன செஞ்சுக்கலாம், அவர் இந்த மயக்கமான ஒரு சேர்க்குலர் தானே, அந்த சேர்க்குலரை உடனடியாக அதுக்குரிய அமெண்ட்மெண்ட் அந்த தெளிவை அவங்க அமைச்சின் செயலாளர் அதுக்கு விடுத்திருக்கலாம். இந்த 2 விஷயமும் அதாவது ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் அவங்களோட சார்பான நீங்க எது வேண்டாலும் எழுதிக்கொள்ளும். ரைட்? இன்னொன்று உங்களுக்கு சொல்லித்தாரேன், நியாயமானதா இல்லையாண்டா ஆம் இல்லை 2க்கும் நீங்க 2 எழுதினாலும் சொல்லு. ஓகேதானே? நான் சொல்லி தந்தது உங்களுக்கு ஒன்று இருக்கு, மற்றது இவங்க இருக்கு. இந்த 2ஐயும் நீங்க சொல்லிப்பட்டு போறீங்க. இப்ப பிள்ளைண்டா ஒரு ஆள்ற பக்கம் தான் இருக்க முடியும் நாங்க சொல்லலாம், ஒத்துக்கொள்றீங்களா? 2ஐயும் நாங்க சொல்லலாம், பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அடுத்ததுக்கு போவோம் சார். இப்ப நியாயமானதான்னு கேட்டா அன்னைக்கு ஆம் இல்லைன்னு ஒரு இது தானே சார் கொடுக்கணும், 2ஐயும் கொடுக்கலுமா? இல்ல நியாயமானதா என்று கேட்காங்க, நீங்க ஆம் இல்லைன்னு நாங்க ஆன்சர் பண்ணக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம், இந்த வகையில பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தில் அவர்கள் எழுந்து தன்னுடைய மேலதிகாரி தனக்கு வாக்குறுதி வழங்கிய பின்னரும் இடைநடுவிலே எழுந்து சென்றது ஒழுக்க மீறலாக காணப்படுகின்றது. ஒன்று. மறுபுறம் நல்லா இப்படிதான் ஆன்சர் பண்றது. மறுபுறம் இந்த 3வது நாளுக்கு இடையில் இப்படி ஒரு 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 பிரச்சனை இருக்கின்றது என்று தெரிந்தும் இதற்கு எழுத்து மூலமான சாத்தியமான தீர்வொன்றை கொண்டு வந்து திணைக்கள பணிப்பாளர் முன்வைக்காமை ஒரு இதுக்கான காரணமாக இந்த பிரச்சனைக்கு அவர்களுடைய அதாவது அவர் தரப்பு பிழையாக பார்க்கப்படுகிறது என்று நீங்க எழுதுங்க. ரைட்டானே? 2 பக்கமும் நீங்க எழுதலாம், அது இஷ்யூ இல்லை. இப்ப சிம்பிளா ஒன்று கேட்கிறேன் நான் உங்களுக்கு, சமூகவியல் அல்லது அரசியல் விஞ்ஞானமா ஒன்று எப்படி நாங்க ஆன்சர் பண்ணுவோம்? சமூகவியல் அல்லது அரசியல், விஞ்ஞானமா கலையா அல்லது விஞ்ஞானமா, நாங்க எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? 2ஐயும் தானே சொல்லுவோம், 2 பக்க நியாயத்தையும் சொல்லுவோமா இல்லையா? சொல்லலாமா இல்லையா? எக்ஸாக்டாக எங்களுக்கு இதான் ஆன்சர் என்கிறது இல்லாம இருபக்கமும் நியாயம் இருக்கின்ற ஒரு விடயத்துல
நீங்க இரண்டையும் ஒப்புவிக்கலாம். உத்தியோகத்தின் செயல் நியாயமற்றதாகும். இரு காரணங்களை தருகிறேன் என்று தந்தால் நாங்க என்ன செய்யணும்? அது ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்க ப்ரூவ் பண்ணணும். 2 காரணங்களையும் கொடுத்து. மூணாவது, விளையாட்டு உத்தியோகத்தர்கள் பயிற்சியினரிலிருந்து விலகியதுடன் பணிப்பாளர் என்ற ரீதியில் நீர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய 2 நடவடிக்கைகள். என்ன நடவடிக்கை சொல்லுங்க? மேலதிகாரிக்கு வந்து இது தகவலை சொல்லணும். ஒன்று நாங்க ரிப்போர்ட் பண்ணணும். வெரி குட். ஃபெஸ்ட்டுக்கு ஒரு இஷ்யூ நடக்குதுன்னு சொன்னால் நீங்க ஆரம்பிச்சு கொள்ளுங்க. ஃபெஸ்ட்டுக்கு நாங்க எங்களுடைய வெர்டிக்கல் லிங்க்ல எங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு நாங்க ரிப்போர்ட் பண்ணோம். 1. 2, மேலதிகாரி அங்கீகாரத்தோட அந்த பிரச்சனைக்கான தீர்வு காண்றது. இப்ப அடுத்தது நாங்க என்ன செய்யணும்னா, ஒரு பிரச்சனை ரைட், ஒரு பிரச்சனை அவங்க போறாங்கன்னு சொன்னால் நாங்க என்ன செய்யணும்? அடுத்தது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்னு பேச்சுவார்த்தை, டிஸ்கஸ். என்ன நாங்க என்ன செய்யணும்? அந்த இடத்துல மீட்டிங் மாதிரி போட்டு இது சம்பந்தமான ஒரு டிஸ்கஷனுக்கு வந்து ஏன்னா அவிடத்தான் நிகழ்ச்சி நடக்கணும். அப்ப நாங்க அடுத்த டைம் நாளெல்லாம் எடுக்கிறாங்க. நாங்க என்ன உடனடியா அவங்கள ஒரு குறிப்பிட்ட டீம் அதுல இருந்து வாங்கண்டு ஒரு இடத்துல எடுத்து நாங்க என்ன செய்யணும்னா டிஸ்கஸ் பண்ணி அந்த அந்த பிரச்சனைய அவிடத்தை சுமூகமாக தீர்க்கிற ஒரு வழியொன்றை நாங்க வழிமுறை ஒன்றை நாங்க மேற்கொள்ளணும். இதுதான் ஆன்சர். முதலாவது என்ன? தன்னுடைய மேல்நிலை அதிகாரிகள், அதாவது அமைச்சின் செயலாளருக்கு இது மூலமாக உடனடியாக அறிக்கையிடல். 2வது என்ன? அந்த பிரச்சனையை குறிப்பிட்ட வெளியிலிருந்து செல்பவர்களிலேயே ஒரு குறித்த தரப்பினரை எடுத்து அவர்களோடு சம்பந்தமாக கலந்தாலோசித்து அவர்கள், அதாவது வின்வின் சொல்யூஷன், அல்லது அவர்களுக்கு இந்த பயிற்சினரி இடைநிறுத்தப்படாத வண்ணம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளல். ஓகே, கிளியரா? இப்படித்தான் ஆன்சர் பண்ண. ரைட். விளையாட்டு உத்தியோகத்தலின் நடவடிக்கையை தொழிற்சங்க நடவடிக்கை என கருத முடியுமா? இல்லை என்றால் இது காரணங்கள் அது தொழிற்சங்க நடவடிக்கை இல்ல. அது ஊழியருக்கு வந்து இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வந்து அவங்க ஒண்ணு சேர்ந்து போராடுறது. வேற அந்த ஊழியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக போராடுறதுக்கு முன் அனுமதி எடுத்து போராடுறாங்க. தீர்வுக்காக போராடுறது. சரியானே. குறித்த தொழில்சார் நபர்களோட உரிமைகள் ஒரு பிரச்சனை வர சந்தர்ப்பத்துல வந்து அந்த தொழில இருக்கிற எல்லாரும் ஒரே தீர்மானத்தின் அடிப்படையில செயல்படுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட இலக்கோ, அதாவது தொழிலாளர் பிரிவினுடைய நலன் பேணுகின்ற இலக்கோடு ஆரம்பிக்கப்படுற, சரியானே, அவங்க நலன் சார்பாக பேணுகின்ற இலக்கோடு ஆரம்பிக்கப்படுற அமைப்பு தான் தொழிற்சங்கம். ஒத்துக்கொள்றீங்க? டாக்டர்ஸ்னா அவங்கள சார், நர்சஸ்னா நர்சஸ், போலீஸ்னா போலீஸ், ரைட்? போலீஸுக்கு இல்ல, போலீஸுக்கு வச்சு கொள்ள இல்லை, ரைட்? இந்த அமைப்பு அந்த தொழிலாளர் நலனுக்கு முரணாக ஏதேனும் நடவடிக்கைகள் அல்லது தொழிலாளர் நலனை பாதிக்கத்தக்க நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்ப்பு வெளியிடுற, ரைட், எதிர்ப்பு வெளியிடல், பேரம் பேசுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுக்காக தங்களுடைய தொழிலிருந்து முற்றாக விலகியிருத்தல் அல்லது எதிர்ப்பை காட்டுதல் அல்லது பகுதி அளவில் வெளியே இது, இந்த மாதிரி நடவடிக்கைகள் தான் தொழிற்சங்க நடவடிக்கை, ரைட்? தொழிற்சங்க நடவடிக்கை. ஆனால் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு முதல் என்ன செய்வாங்க? தங்களோட டிமாண்ட, தங்களோட இதுகளை அவங்க எழுத்து மூலமாக அறிவிப்பாங்க, ரைட்? எழுத்து மூலமாக அறிவிப்பாங்க. இங்க அது கிடைக்கலன்னு சொன்னாதான் போராட்டத்துல இறங்குவாங்க. ஒத்துக்கொள்றீங்களா? ரைட்.
இங்க அப்படி நடக்கல. இது ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய அவங்களுக்கு தொழிற்சங்கமாக நடவடிக்கை எடுக்காங்களா என்பது இதில் குறிப்பிடப்படவில்லை. அதே நேரம் அவர்கள் அந்த இடத்திலே எழுந்து முறைமையற்ற முறை சாராத முறையிலே முரண்பாட்டை உருவாக்கி கொண்டு வெளியேறியதை தொழிற்சங்க நடவடிக்கையாக கருத முடியாது. ரைட். இரண்டாவது என்ன, தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு எழுத்து மூலமாக தங்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அவை பதிலின்றி அல்லது மறுத்துக்கப்பட்டிருக்கிற நிலைமையாக இருக்க வேண்டும். இப்படி வச்சுக்கோங்க. ரைட். ஓகே, கிளியர்? ஓகே சார். இவ்விளையாட்டு உத்தியோகத்தர்களுக்கு தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என கருதுகின்றீரா? இதற்கு இது காரணம் நீங்க இல்ல இல்ல இஷ்யூ இல்ல. இது உங்களோட அட்டிடியூட பாக்குறது தானே, உங்களோட அப்டிடியூட். தண்டனை கொடுக்கல, தண்டனை கொடுக்க இல்ல. என்னன்னு சொல்றாங்க, அவங்க நிர்வாக தரப்புல ஏற்பட்டிருக்கிற அதாவது என்னன்னு சொல்ற கவனையினம் காரணமாக நியாயமாக ஒரு தொழிலாளருக்கு ஒரு உத்தியோகத்துல கிடைக்க வேண்டிய ஒரு கொடுப்பனவு மீறப்படுகின்ற பொழுது அவர்கள் அதற்குள்ள முரண்பட்டு வெளியேறுவது தவிர்க்க முடியாதாகவும் அல்லது வெளியேறுவது தண்டனை அளிக்கப்பட முடியாதாக கருதப்படுது. ரைட். அதே நேரம் அளிக்கப்பட வேண்டும். கூட்டாக ஒரு நடவடிக்கையில மிகப்பெரிய ஒரு பிரிவினர் ஒரு விடயத்துல முனைகின்ற பொழுது அவர்களுக்கு தண்டனை அளிப்பது அதாவது ஏற்படுகின்ற பொழுது அவர்களை ஆலோசனை அல்லது கலந்தாலோசனை மூலமாக மனமாற்றம் மேற்கொள்ளாது அவர்களுக்கு தண்டனை அளிப்பது என்பது சிறந்த முகாமைத்துவத்திற்குரிய ஒரு பண்பல்ல குறிப்பிடும். ஓகேயா? ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு டீச்சர் ஆல்வேஸ் ரைட் சொன்னாக்க கவனம் இல்லை, லேட் ஆகிதான் பாரு. பிரின்சிபல் மத்தாக்கள் நல்லா வராங்க, இவருக்கு தண்டனை கொடுக்குற சரியா இல்லையா? தண்டனை கொடுக்கலாம் சார். அந்த ஸ்கூலுக்கு எல்லா சேர்மாரும் இப்படித்தான் மாறாங்க. 8:20 8 மணி இப்படித்தான் மாறாங்க. தண்டனை கொடுக்கலாமா? கொடுக்கல. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாரும் லேட்டா வராங்கன்னா அங்க உண்மையா என்ன ஒரு கோர்சஸ் ஒரு நல்ல ஒரு வெலிட் கோர்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா? நிர்வாகத்தில் பிரச்சனை இருக்கும் இல்ல, அவங்க ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குதானே. எல்லாரும் லேட்டா வராங்க, அவங்க அவ்வளவு பேருமே தூரத்துல இருக்கிற உத்தியோகத்துல இருக்கலாம், போக்குவரத்து பிரச்சனையா இருக்கலாம். ஒரு சிறந்த நிர்வாகம் அவைகளை ரூட் கோர்சஸ் ஆராய்ந்து அதற்கேற்ப ஒரு சொல்யூஷன் அவங்களோட வழங்கி அந்த எக்ரிமெண்டோட தங்களுடைய பணிகளை மேற்கொள்றதுதான் கட்டித்தனமா இருக்கு. ஒரு டீச்சர் இப்படி செஞ்சான்னா அது மத்த ஆக்களையும் இவைக்கே இப்படி இருக்காங்க, இவக்கு மட்டும் விட்டு கொடுக்காருன்னா அது நிறைய பிரச்சனைகளை உள் பிரச்சனைகளையும் கொண்டு வரும். அதனால அவைக்கு கவுன்சில் பண்ணி பார்த்து ஒரு ஆளுனாலும் உடனே தன்னோட கொடுக்கலானே. எப்பவுமே யாபம் வச்சு கொள்ளுங்க, நீங்க எழுத போற ஆன்சர்ல முதலாவது தண்டனையாக இருக்கவே கூடாது. எந்த ஆன்சர்ல முதல் கவுன்சிலிங், முதல் என்ன கவுன்சிலிங்கு பிறகுதான் தண்டனை ஆரம்பிச்சு. ரைட். நான் இப்ப உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். இரண்டாவது, புலனறுவை மாவட்ட செயலகத்தின் கீழ் உள்ள வெளிகந்த பிரதேச செயலகத்திற்கு தினமும் பல்வேறு சேவைகளை பெறுவதற்காக மக்கள் வருகின்றனர். புலனறுவை மாவட்ட செயலகத்தின் கீழ் உள்ள வெளிகந்த பிரதேச செயலகத்திற்கு தினமும் பல்வேறு சேவைகளை பெறுவதற்காக மக்கள் வருகின்றனர். இச்செயலகத்தின் பணிகளில் உள்ள திறமையின்மை தொடர்பாக கிடைத்த பொதுசன முறைப்பாடு மீது மாவட்ட செயலகத்தின் மேலதிக மாவட்ட செயலாளர், ரைட், என்ன நடக்குது, சிலருக்கு ஆட்கள் வருவாங்க வளமையா, பணிகளில் உள்ள திறமையின்மை கொஞ்சம் மந்தகதி அல்லது ஒரு சரியான முறை கூட வினைத்திறனான அல்லது எஃபெக்டிவான ஒரு சிஸ்டத்துக்குள்ளாக வேலை நடக்கலன்னு பப்ளிக் கம்ப்ளைண்ட் மாவட்ட செயலகத்துக்கு பண்ணிருக்காங்க. தெளிவாகிக்கொள்ளணும். என்ன நடக்குதுன்னா அந்த கேஸ் நீங்க உள்ளாகும். இப்ப
மாவட்ட செயலகத்தின் மேலதிக மாவட்ட செயலாளர் யாருண்டா செயலாளர் ஜிஏக்கு அடுத்தார், அடிஷனல் ஜிஏ சடுதியாக அவதானிப்பு சுற்றுலாவில் என்ன செய்தார்? திடீர ஒரு இன்ஸ்பெக்ஷன், ஐஎஸ்எம்ஆர் வாரமாயிருக்கு, ரைட்? அவதானிப்பு சுற்றுலாவில் வெளிகண்ட பிரதேச செயலகத்திற்கு மாவட்ட செயலக உத்தியோகத்தர் சிலர் சகிதம் வருகிறார். என்ன செய்தார்னா அடிஷனல் செக்ரட்டரி மாவட்ட உத்தியோகத்தர்கள் கொஞ்சம் பேரோட திடீர்னு வர என்னது ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்ப்போம். பிரதேச செயலகத்தின் ஒவ்வொரு பிரிவுக்கும் சென்று மேலதிக மாவட்ட செயலாளரால் செயற்படுத்தப்படாமல் இருந்த பிரதேச செயலகத்தின் ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் சென்று மேலதிக மாவட்ட செயலாளரால் அவர் என்ன எல்லா இடத்துக்கும் போறாரு, செயற்படுத்தப்படாமல் இருந்த கோப்புகள், சும்மா அப்படியே தேங்கி போய் கிடக்குமே ஃபைல்ஸ், ஆக்டிவ் இல்லாம இருக்கிற ஃபைல்ஸ், பண்டில் பண்ணப்படுகிற ஃபைல்ஸ், விண்ணப்ப பத்திரங்கள் ஆகியன குவிக்கப்பட்டிருந்த விதத்தை அவதானித்தார், ரைட்? அவர் என்ன செய்யறாருன்னா அவங்க கிடக்கு எல்லா மூலையிலையும் கிடக்கு, கட்டி கிடக்கு, புழுதி அடிச்சு கிடக்கு அவதானிச்சார். இதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு பிரிவிலும் துப்புரவின்மை, முறைமையின்மை, அலுவலர்கள் போதிய அளவில் கடமைகளை செய்யாமை, என்ன நீட்னஸ் இல்லாம இருக்கு, ஒரு சிஸ்டம் இல்லாம இருக்கு, ஒரு ஒர்க்குக்கு எஃபிஷியன்சி வந்துகிட்டு ரொம்ப சுலோவா செய்யறாங்க அல்லது கழிச்சு இருக்காங்க. இந்த 3 விஷயத்தையும் அக்குழுவால் அவதானிக்கப்பட்டது. இதற்கு மேலதிகமாக அதோட அலுவலகத்திற்கு வரும் மக்களுக்கு உரிய அறிவுறுத்தல் கிடைக்கல, எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்ல, ஒரு நோட்டீஸ் போர்டு இல்ல, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல, ஒரு கைடன்ஸ் இல்ல, இந்த பக்கம் போனா இதுக்குன்னு சொல்லி அந்த வழிகாட்டல்கள் இல்ல, எதுவும் இல்லை. வழிகாட்டல் இல்லாமை அங்க ரிசப்ஷன்ல இருந்து ஒரு ஆள் இங்க போங்கன்னு சொல்ற அது இல்ல, மக்களுக்கு குறைந்தபட்ச வசதி கூட கிடைக்காம ஆகிடும். குறைந்தபட்ச வசதி என்னன்னு சொல்லுங்க, மக்களுக்கு தேவைப்படும் சொல்லுங்க. குறைந்தபட்ச வசதி ஒரு மக்கள் வந்து குறைந்தபட்சமா ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா, ஒரு இடத்துல உட்காரணும், கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது கிடைக்கணும், அது இல்லாட்டி மலை சொல்ல கூட மாதிரி இருக்கணும், ஒத்துக்கொள்றீங்களா? இவையால் தான் குறைந்தபட்ச வசதி கிடைக்கிறீங்க. இப்ப கேஸ் கிளியர் தானே உங்களுக்கு? கேஸ் கிளியரா இருந்தா நீங்க கேள்விக்குள்ள போகும். கேஸ் கிளியரா? வெரி கிளியர், ரைட். இப்பிரதேச செயலகத்தின் மேற்குறித்த நிலைமைக்கு காரணமாக இருக்கத்தக்க இரு விடயங்கள் யாவை? இப்ப அப்ளை பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தந்த விஷயம் என்ன என்ன காரணமா இருக்கு? திட்டமிடல் அது நேரடியாக இது என்னன்னு சொல்லுங்க. இது வளமையாக நடக்கிற வேலைகள், ஒரு ஒரு பெரிய ஒரு பிளான் இல்லை தானே, ஒரு ப்ராஜெக்ட் இல்லை. இப்ப இது பேசுது, நான் இப்ப இந்த விஷயத்த பேசணும்னா அன்றாடமா ஒரு ஆபீஸ்ல நடக்கிற விஷயம் தானே, இதுதான் நடந்துகிட்டு போகும். இந்த விஷயம் இருக்கு என்ன ஒழுங்கமைப்பு என்னென்றால் பிரச்சனை வர அங்க ஆன்சர் பண்ணுகின்ற இப்ப நாங்க என்ன நடக்குதுன்னா ஒரு கேசஸ் இது பார்க்கின்ற பொழுதோ உங்களுக்கு தெரியும், திட்டமிட நாங்க பொதுமைப்படுத்தலாக ஒரு ஆன்சர் வழங்கக்கூடாதா? யாபம். ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். அந்த இடத்துல வண்டி அந்த ரோட் பிளாக் அருகி சொல்லி ஒரு ஆள் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க இதால போகாதீங்க, ரைட் தானே, போகாதீங்க இந்த ஒரு ஆள் சொல்றான், ரைட்? ரோட்ல போகல, திரும்பிட்டு வராரு ஒரு வாகனம், சொல்றான், ரைட்? என்ன நடந்தன்னு சொல்லி கேட்காரு. நீங்க சொல்றீங்க தாவரம் உண்டு ரோட்ல விழுந்து கிடக்கு, போயிடாது. தாவரம் டன் தாவரம் டன் சின்ன தாவரம் சொன்னது ஒரு பொதுவான ஒரு இது என்ன சார்? எஸ், என்னன்னு சொல்ற, மரம், செடி, கொடி, புல், பூண்டு எல்லாமே தாவரம். இதுல ஒரு பாசியும் கிடக்கலாம், ஒரு புல்லும் கிடக்கலாம், ஒரு செடி கொடியும் கிடக்கலாம், எதுவும் இருக்கலாம். ஆனா நுண்ணறிவாக சரியாக பார்த்தா விளங்கிக்குவான். போக இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு
தாவரம் உண்டு விழுந்து கிடக்கு. அப்ப மரமா தான் இருக்கும். அடுத்தது செடி கொடி இருக்காதானே? ஆனால் எக்ஸாக்டா அந்த ஆன்சர் சரியா இல்ல, எக்ஸாக்டா சரியில்லை சார். மரம் உண்டு விழுந்து கிடக்கு. அப்ப அத மாதிரி தான் திட்டமிடல வார இன்று ஒட்டுமொத்தமா பிளானிங் ஒரு பெரிய பரப்புக்குள்ள போகாம என்ன பிரச்சனை என்றால் அந்த நிறுவனத்திட தலைவர் மற்றும் அதற்கு கீழ் வருகின்ற மேற்பார்வை உத்தியோகத்தர்கள் இது மேற்பார்வை ரைட், மேற்பார்வையில் உள்ள கவனையினம் சரிதானே, கவனையினம் மற்றும் அர்ப்பணிப்பற்ற சேவை, அர்ப்பணிப்பற்ற கடமையான இந்த இது ஒரு காரணம் ரைட். நீங்க மேற்பார்வையில் உள்ள கவனையினம் அல்லது மேற்பார்வையில் உள்ள குறைபாடு என்று நீங்க சொல்லலாம். சரியா பிள்ளையா? அப்படி சரி சரி சார். ஒரு பிரான்ச்சுக்குள்ள நீங்க போறீங்க, வேலையாம குந்திட்டியான், அங்க ஏடிஎஸும் இல்ல டிஎஸும் இல்ல ஒருத்தரும் இல்ல, அப்படித்தானே குந்திட்டு இருப்பான், சிரிச்சிட்டு கிடப்பான். சூப்பர்வைசர் மாதிரி போறாங்க, என்ன விடத்த கிடக்கு இந்த பண்டில் எல்லாம் இப்படித்தானே வைக்கிற, சரியா இதை பண்டில் பண்ணி வைக்கணும், அதன்னு சொன்னா அந்த பண்டில் சரியா அவடத்த கிடந்திருக்குமா, உரிய இடத்துல இருக்குமா? அப்ப இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? சூப்பர்வைசர், மேற்பார்வை. லயத்துக்கு போனா லயத்துல என்ன இவன் குந்திட்டு இருந்தா லயத்துல வேலையில போமன் அந்த என்ன இவன் கண்காணி அடிப்பான். அப்ப இதுதான் நீங்க கண்டு சொல்லணும். சுற்று மேற்பார்வையில் உள்ள குறைபாடு. நீங்க மேற்பார்வையில் உள்ள குறைபாடு மட்டும் எழுத நான் ஒரு ஆன்சர் எழுத்தார் அழகா எழுதணும். இது வளமையான செயற்பாடு, ஒரு நிறுவனத்துடைய வளமையான செயற்பாடு என்பதால் இந்த செயற்பாடுகளை அவதானிக்கின்ற பொறுப்பு இரண்டாம் நிலை மேற்பார்வையால் உத்தியோகத்தலுக்கு வழங்கப்பட்டிருப்பது அவர்கள் அந்த கடமையை சரியாக செய்யாமை மேற்பார்வையில் உள்ள பலவீனத்தை காட்டுகிறது. இது ஒரு விடயம். ஓகே தானே? ஓகே சார். இரண்டாவது என்ன என்ன அறி பல விஷயம் இருக்கா, நான் ஒரு 25 விட சொல்லுவேன். இரண்டாவது என்ன இருக்கு? வேலை பகுதியின்மை. வேலை பயிர் இருக்கு, அவனுக்கு வேலை கொடுத்துருக்கு, அதை இங்க சொல்லப்படல தானே ரைட். அர்ப்பணிப்புள்ள செயற்பாடு வினைத்திறன். கீழுக்கு அடுத்தது பாருங்க என்ன சொல்றாங்க. அறிவுறுத்தல்கள் இல்லாமை, வழிகாட்டல் இல்லாமை, மக்களுக்கு குறைந்த வசதி கூட இல்லாமை கண்டுபிடிக்கப்பட்டீங்க. என்ன அர்த்தம்? மேல் இந்த நிறுவனத்துடைய தலைவர் தங்களுடைய நிறுவனத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற செயற்பாடுகள் தொடர்பில் உரிய வழிகாட்டல்களையும் கட்டுப்படுத்தல்களையும் மேற்கொண்டு அந்த நிறுவனம் சரியாக இயங்குவதற்காக அவர் என்ன செஞ்சிருக்கார்? கரிசனை எடுக்கின்ற ஒரு சிறந்த தலைவராக காணப்படாம. ஓகே இல்லையா? ஒரு தலைவருக்கு விளங்கணும், அப்படித்தானே? தலைமைத்துவ குறைபாடா இல்லையா அது? மூணாவது இதெல்லாம் விடுங்கள. மூணாவது என்ன? தாங்கள் அதாவது வேலையை வினைத்திறனாகவும் உரிய முறையிலும் சரிதானே செய்வதற்கான மனப்பாங்கு அங்குள்ள கீழ்நிலை அல்லது அங்குள்ள சகல உத்தியோகத்தலிடம் காணப்படாமை. பிரச்சனையா இல்லையா? பிரச்சனையா இல்லையா? எல்லாத்திலையும் நீங்க இதுக்குள்ள பார்த்து அழகா எழுதுங்க. இப்படிதான் ஆன்சர் பண்றியா? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்குள்ள பாருங்க, உங்களுக்கு விளக்கம் தானே. எப்படி எடுத்துக்கொள்றீங்கன்னு சொன்னா, இப்படி கேஸ் வரக்குள்ள நீங்க உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க டிஎஸ் ஆபீஸ் போறீங்க ஒரு பதிவு எடுக்கிறதுக்கு, ரைட்? இந்த கம்ப்ளைண்ட் பண்ணினால் நீங்க இப்ப உங்களுக்கு விட வரும், ரைட்டா இல்லையா? நான் சொல்ற ஐடியா நீங்க என்ன சொல்லுவீங்க? அங்க அவனு ஏண்டா சொல்லுவீங்க, ஏவோ மாதிரி ஆயிடுச்சான், அவன் அங்கால கிருவிட்டு எங்கேயோ தெரியுதான், அவனோட வாடல. அப்ப என்ன அர்த்தம்? அதை நீங்க ஒரு விஷயம் தெரியாத ஒரு கொடியன்னு அதை சொல்லுவான். ஒரு சும்மா சொல்றனே, ஒரு நோமலா ஒரு மேசன் வேலை பார்க்கிறாள், அவர் இப்படி சொல்லுவார். நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஒரு ஏண்டா அந்த இது பண்ணணும், நிர்வாகத்தை பண்ணணும், ஒன்று போய் இது பண்றாரு, சூப்பர்வைஸ் பண்றாரு, அவர் அவரோட பாட்டு அடிக்கார், இவரை விளைச்சிறார், அப்படி நீங்க சொல்லிட்டு வருவீங்க. ஒத்துக்கொள்றீங்களா? இதை எழுதித்தாங்கன்னு கேட்டா, இப்ப நீங்க சொன்னது எழுதித்தாங்கன்னு கேட்டா, அதைத்தான் இதுல எழுத. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எழுதலானே, அதை டேர்ம் வேர்டோட எழுத.
கட்டுப்படுத்தல், நெறிப்படுத்தல், தலைமைத்துவ குறைபாடு, உளச்சார்பு மாற்றம், ஊழியர்கள்ற மனப்பாங்குல உள்ள குறைபாடு, அப்படித்தானே சார்? இந்த பாயிண்ட் ஷேர் பண்ணிடுமா சார்? வழங்கல அந்த நிறுவனத்துல காணப்படுகின்ற வளங்களை உரிய முறையில வந்து பயன்படுத்தப்படாமையும் ஒரு காரணமா சொல்லலும். இப்ப அண்ணா நீங்க சொல்றேன்னு விஷயம் உண்டு. நான் கேட்கிறேன்னா இதுல கேட்டீங்கம்மா, நிலைமைக்கு காரணமாக இருந்த இரு விடயங்கள் கோசஸ் என்ன? கோசஸ் என்ன? கோசஸ் ஏன் அப்படி இருக்கு? இந்த குறைந்தபட்சம் அது அவடத்தை கிடக்குன்னா, இது விடத்தை கிடக்குன்னா என்ன காரணம் இருக்கு? ஸ்பேஸ் பண்ணாங்க. ரைட், நான் கேட்டுக்கொள்றேன். தொழிற்பிரிப்பு இருக்கு இல்லைன்னு இல்ல. எப்படி? அந்தந்த பிரான்ச்சுக்கு அவங்க இருக்காங்க, அந்தந்த வேலையை செய்யறாங்க. ஒத்துக்கொள்றீங்களா? உங்களை அக்கௌண்ட்ஸ்குள்ள போட்டுருக்கு, இங்க இருக்கு ஃபைல் எல்லாம் தான் அங்க கிடையாது. தொழிற்பிரிப்பு இருக்கா இல்லையாங்கிறது இங்க எந்த ஒரு இடத்துலையும் குறிப்பிடப்படல. ஒத்துக்கொள்றீங்க? தொழிற்பிரிப்பு அவர் என்ன செய்யறார்? அவதானிக்கார். அதாவது அங்க காணப்படுவாங்க துப்புரவின்மை, முறைமையின்மை, அலுவலர்கள் போதிய அளவில் வேலை செய்யாமை, அறிவுறுத்தல் கிடைக்காமை, மக்களுக்கு வழிகாட்டல் இல்லாமை, இதெல்லாம் தொழிற்பிரிப்பை பத்தி பேசல. இறுக்கி வேலை செய்யறானோ இல்ல, வேலையை முறையா செய்யறானோ இல்ல. எப்படி செய்யறீங்க? நீங்க ஒரு கடிதம் கொண்டு கொடுப்பீங்க, அந்த கடிதம் தூக்கி ஏதோ ஒரு பயிர்களை பூத்துவான். இவர் ஒரு கடிதம் தந்திருக்காரு, இது வெள்ள நடத்தத்தை பத்திய கடிதம், ரைட்? இவர் ஒரு கடிதம் இருக்காரு, சமுர்த்தி கேட்டு அந்தந்த சமுர்த்திக்கு கடித சமுர்த்தி கோப்புக்குள்ள போடணும். அப்படி அதான் விஷயம். சரிதானே? அப்படி இதை அணுகி நல்லா இருந்து சொல்லுங்க. நான் சரியான கத்திக்காராங்க, திரும்பியும் சொல்றேன். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சரியாக குழப்பம். இந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப தெளிவாக இருந்தா இந்த விடயத்துக்குள்ள போய் உங்களுக்கு திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல், அதுக்குள்ள வர கம்யூனிகேஷன்ஸ், அதுக்குள்ள வர சூப்பர்வைசன்ஸ், அதுக்குள்ள வர ஸ்டாஃபிங் என்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். இந்த பிரச்சனைக்குள்ள போகின்ற பொழுது நாம ஒன்றுக்குள்ள ஒன்றை கண்ட்ரடிக்ட் பண்ணி கொள்ளக்கூடாது. இதுல தந்திருக்கிறதுல எங்கேயும் தொழிற்பிரிப்புல இல்லாம இல்ல, எல்லாரும் இருக்கான். அவனுக்கு மேசரிக்கு, அவனுக்கு எல்லாம் இருக்கு. அவன் தூக்கி ஃபைல கீழே வர்றான். ஃபைல் வந்து ஒன்றும் ஆக்டிவேட் பண்ணப்படாம அந்த ஃபைல் அப்படி இறக்கி வேற ஃபைல ஆக்டிவேட் பண்றான். சரிதானே? மக்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இது பண்ணப்படலன்னா சரியா, மக்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கப்படல, அங்க மக்களுக்குள்ள அலுவலருக்கு அந்த அறிவுறுத்தல் வழங்கப்படல. இது யார குறையீடு? மக்களுக்கு குறைந்தபட்ச வசதி வழங்கலன்னா நிறுவன தலைவர் ஓகேயா? இதுக்குள்ள ஒட்டுமொத்தமாவே சூப்பர்வைசிங்ல வார இஷ்யூ, லீடர்ஷிப்ல வார இஷ்யூ தான். நீங்க மேற்பார்வையில் இருக்கிற பிரச்சனை, அடுத்தது லீடர்ஷிப்ல தலைமைத்துவத்துல பிரச்சனை எழுதப்படா. தலைமைத்துவத்துல எப்படி என்ன பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்லி காட்டேன் தானே? அது ரைட். அடுத்த இஷ்யூ என்ன இருக்கும்? ஸ்டாஃபிங், ஊழியர் வந்துகிட்டு இல்ல மனப்பாங்கு மாற்றங்களை உருவாக்குற, மனப்பாங்கு மாற்றுறது, அப்ப அது சொல்யூஷனுக்குள்ள அந்த விஷயங்கள் வரும். இப்போ அடுத்தது பாருங்க, இப்பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளரிடம் காணப்படத்தக்க இரு முகாமைத்துவ குறைபாடுகள் என்ன சொல்லுங்க. மேலுக்கு வந்த கேள்விக்கு கீழுக்கு நான் அந்த இது வருவது காரணமாக இருக்கத்தக்கதானே. இப்ப பாருங்க, அதுல வருவது இரு முகாமைத்துவ குறைபாடு ஒன்று என்ன? தனக்கு கீழுள்ள ஊழியர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பான மேற்பார்வையின்மை. வெரி குட், எக்ஸாக்டா சொல்றீங்க. அப்படிதான் எழுதணுமா? தனக்கு கீழே உள்ள தனது நிறுவனத்துல நடக்கிற ஊழியர்கள் மற்றும் செயற்பாடுகள், அது சம்பந்தமாக மக்களுடைய மனோநிலை அல்லது மக்களுடைய கருத்துக்களை அறிந்து கொள்வதில் அவர் அசிரத்தையாக இருந்தமை, இந்த நிலைமைக்கு இருந்து ஒரு தலைவராக இருக்கிறது ஒரு குறைவாக காணப்படும். ரைட்? அப்படி சேர்த்து எழுதலாம். அழகா. இன்னொன்று கட்டுப்பாட்டு சம்பந்தமானது. சொல்லுங்க சொல்லுங்க. நிறுவனத்தினுடைய நாளாந்த செயற்பாடுகள் வந்து ஒழுங்கு முறையில் நடக்கின்றதா என்பதை வந்து அவர் மேற்பார்வை செய்யவும் இல்லை, கட்டுப்படுத்தவும் இல்லை. அப்ப கட்டுப்படுத்தல் இல்ல,
அல்லது இன்னொன்று நெறிப்படுத்தலுக்குள்ளாலே எழுதலாம். விளையாண்டானே எப்படியான உத்தியோகங்கள் இவருக்கு ஏற்கனவே இவருக்கு தெரிய வராம வாய்ப்பு இல்லை தானே. சோ அப்படி தெரிய வராம வாய்ப்பு இந்த டைம்ல என்ன செஞ்சிருக்கணும், அவர் ஊழியர்களை ஓம் சார் உங்களோட மைக் மியூட் ஆயிட்டு. පරීක්ෂණය කරන්න කියලා නෙමෙයි. අද අතන පරීක්ෂණය කරන්න කියලා ලියලා තියෙන්නේ නැහැ. ඒක පොඩ්ඩක් ටෙම්පරරිලි අර මේ බ්ලාස්ටිං එක ටෙස්ට් බ්ලාස්ටිං එක කරනකල් ඒක නවත්ත ඔව් ටෙස්ටිං එක කරනකල් ඒ පරීක්ෂණය තමයි. ඒක කිව්ව නැහැ. ඔතනින් මේ තීරණය ගත්තේ මේ ටෙස්ට් බ්ලාස්ටිං ටෙස්ට් කරනකල් පොඩ්ඩක් නතර කරන්න කියලා මේක. ඒලීම ගන්න. ඒලීම හොඳයිනේ. එතකොට මම මේ කවුද ලේකම්වරයා විදියට ඒ තීරණයක මම යොමු කරලා තියෙන්නේ. ඒකයිනේ මම නියෝගයක් දීලා නේ නතර කරන්න කියලා. එතකොට ඔබතුමාට පුළුවන් නේ නීතිය අනුකූලව මොකද වෙන්නේ කියලා ඔබතුමා නතර නොකර මේ යවන්න. ඒක හොඳයි. හැබැයි
மன்னிச்சு கொள்ளுங்க, முக்கியமா கோலண்டு வந்துட்டு இதுவும் இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி தான். ரைட், சாரி. இதில் நாங்கள் விட்டோம் காணப்பட்ட இரு முகாமைத்துவ குறைபாடுகள். ரைட், முடிச்சிட்டோம். வெளிகண்ட பிரதேச செயலகத்தின் நடவடிக்கைகள் விளங்குதா? பேசுறேன்னா சவுண்ட் வருது அனுப்ப? ஓகே தானே? சாரியா. வெளிகண்ட பிரதேச செயலகத்தின் நடவடிக்கை தொடர்பாக மேலதிக மாவட்ட செயலாளர் மேற்கொள்ள வேண்டிய இரு துரித நடவடிக்கைகளை குறிப்பிடுங்க. துரித நடவடிக்கைகள் உடனடியாக நடவடிக்கணுமா? துரிதம் இல்லைண்டா லாங் டேர்ம் நடவடிக்கைகளாகவும் இருக்கலாம். துரித நடவடிக்கை பிரதேச செயலாளரை தொடர்பு கொண்டு குறித்த நிலைமைகளுக்கான தீர்வுகளை எத்தி வைத்தல், ஆலோசனை கண்டறிதல். ரெண்டு விஷயம் சரியானே. முதலாவது நீங்க சொன்ன சரி, பவர் பிரதேச செயலாளருக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரம் இருக்கிற வந்துட்டு யாருக்கு? மாவட்ட செயலாளர். முதலாவதாக அவர் என்ன நடவடிக்கை எடுக்கணும் சொன்னால், அவர் அங்க போயிருக்காருன்னு சொன்னால் இவர் அவதானிச்சுட்டு முதலாவதாக என்ன செய்வார் சொன்னால், அங்க பிரதேச செயலாளர் அதனோட கலந்த ஏனைய ஆளுநர்களோட, அதாவது அடுத்த நட உத்தியோகத்தோட ஒரு கலந்தாலோசனையோட மேற்கொண்டு அவர்களுக்கு இந்த பிரச்சனைகளை ஒப்பு வச்சு இந்த சுட்டி காட்டி இதுக்கு ஒரு காலக்கெடு கொடுத்து இந்த காலக்கெடுக்குள்ள நீங்க இந்த தீர்வுகளை எப்படி இப்படி மேற்கொள்ளணும் வழிகாட்டல் மேற்கொள்ளலாம். ஓகேதானே? முதலாவது வழிகாட்டு. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதலாவது நடவடிக்கைகளுக்கு போறல வழிகாட்டல் மேற்கொள்ளலாம். ஏன்னா இது ஒரு ஆள் சம்பந்தமான கம்ப்ளைண்ட் வந்தா நடவடிக்கை வேற. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், ஒட்டுமொத்த பிரதேச செயலகத்துல பிரச்சனை தானே இருக்கு. சோ அங்க ஏதோ இஷ்யூ ஒன்று இருக்கு. அப்ப என்ன நடக்கணும்? சரியாக இது நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் வழிகாட்டல்களை அறிவுறுத்தல்களை மேற்கொள்ளணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ரெண்டாவது என்ன? உடனடியா ரிப்போர்ட் பண்ணணும். எஸ், வெரி குட். பாப்பா காசு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு, போன இடத்த காசு இல்லைன்னா முதலாவது என்ன பாப்பாங்க சொல்லணும். ரைட், அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரிப்போர்ட் பண்ண மாவட்ட இது தொடர்பாக தெளிவான அறிக்கை ஒன்று வாய்மொழி மூலமாக மாவட்ட செயலாளருக்கு வழங்குவதுடன் எழுத்து மூல அறிக்கை ஒன்றை, குழு அறிக்கை ஒன்றை முறையாக மாவட்ட செயலாளருக்கு கையெழுத்து. ஓகேதானே? இப்படி எழுது. ரைட், முதலாவது நாம் என்ன செய்வோம்? போயிட்டு வந்து சொல்லுவோம், இப்படி போன இப்படி இருக்குன்னு ஜிஎட்டு சொல்லுவோம். சொல்லிட்டு நாங்க ரிப்போர்ட்ல போடுவோம். நடவடிக்கை ஒன்று எடுக்கிறோம்னா ரிப்போர்ட். வெளிகண்ட பிரதேச செயலகம் மேற்குறித்த நிலைமையை அடைதல் தொடர்பாக பிரதேச செயலாளருக்கு எதிராக தெரிவிக்கும் குற்றச்சாட்டை அல்லது பொறுப்பை சுருக்கமாக விளக்கு. சுருக்கமாக விளக்குங்க. என்ன பிரச்சனை, என்ன அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்படலாம்? பொதுவா ஒரு அப்படியே ஒரு 3-4 சொற்களுக்குள்ள சொல்லுங்க. என்ன குற்றச்சாட்டு? நானும் உங்களுக்கு ஒரு உதாரணம், ஒரு கடையை நான் உருவாக்கிட்டு உங்களுக்கு தாரேன், உங்களுக்கு ஒரு ஆள்கிட்ட தாரேன், இந்த கடையை கொஞ்சம் நடத்துங்க, இந்த ஏரியா மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இது பண்ணி கொள்ளுங்க, சில இதுகளை பண்ணி கொடுத்து கொள்ளுங்க, அதே டைம்ல எனக்கு மாசம் இவ்வளவு தந்தீங்கன்னு சொன்னா போதும், மற்றதெல்லாம் நீங்க இது பண்ணி கொள்ளலாம். இந்த ஒரு கடை ஒன்றை உருவாக்கி ஒரு ஆளுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு தாரேன். ஃபுல்லா எல்லாம் முடிஞ்சு சாமான இதெல்லாம் முடிஞ்சு மக்களும் ஃபுல்லா கம்ப்ளைண்ட், எங்கள்கிட்ட காசு வாங்கியிருந்தாரு, காசு வாங்கிருக்கலாம், சாமான் தரையும் இல்லை கம்ப்ளைண்ட். என்ன பிரச்சனை? ஒரு அர்ப்பணிப்பான செயற்பாடு, ஒரு அர்ப்பணிப்போட இந்த கடையை கொடுத்தாடுற நோக்கம் என்னையோ அந்த நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி அவர் செயற்படல. அப்படித்தானே? செயற்படாததால என்ன நடந்திருக்கு? அந்த ஒட்டுமொத்தமாக அந்த அந்த நிறுவனம் அந்த அமைப்போட இலக்கு கிடைத்ததோட அந்த அழகு வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருக்கு. ஓகேயா? ரைட். அதே மாதிரிதான் இங்கேயும் பிரதேச செயலகம் என்பது, அந்த குறித்த பிரதேச செயலகம் என்பது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லது அந்த மக்களுடைய அன்றாட நடவடிக்கையில ஒழுங்கமைக்கிற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற விடயங்கள்ல அர்ப்பணிப்பான இத செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனமாகும். அதற்கு பொறுப்பான உத்தியோகத்தராக இருக்கின்ற பிரதேச செயலாளர் இந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய இலக்கை அடைகின்ற, மக்கள் நலனை பேணுகின்ற அந்த நடவடிக்கைகள்
மிகச் சரியாக இடம்பெறுகின்றனவா என்பதை உறுதி செய்வதில் அல்லது ஆராய்வதில், அந்த நிறுவனத்தின் இலக்கை அடைவதில் அவர் தன்னுடைய பணியை, கடமையை சரியாக நிறைவேற்றாமை இங்கு அவதானிக்கப்படுகின்றது. அதானே அது சுருக்கமாக. ஓகே, இதுக்குள்ள எல்லாம் வந்துட்டா. அதாவது இலக்கடைகிறதுக்கு அவர் கடமையை நிறைவேற்றல, இந்த விஷயத்துல அவர் கடமையை செய்யவே இல்லை, அப்ப பொறுப்பை செய்யல. அப்ப என்னன்னா அவர் பிழை, அவ்வளவுதான். இந்த 3 வரிக்குள்ள என்ன எழுதலாம் சுருக்கமாக? இப்படி ஆன்சர் பண்றாங்களாக இருக்கணும். வெளிகண்ட பிரதேச செயலகத்தை மக்கள் விரும்பும் அலுவலகமாக மாற்றுவதற்கு பொருத்தமான ஒரு யோசனை சுருக்கமாக முன்வைக்க அல்லது விளக்கு சொல்லுங்க. ஐடியா உண்டு? மாத்துறையா? அனைத்து ஊழியர்களுடன் பிரச்சனைகளை இனங்கண்டு அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் மனப்பாங்கினை மாற்றி மக்களுக்கு சிறந்த ஒரு சேவையை வழங்கக்கூடிய அர்ப்பணிப்புள்ள பிரதேச செயலகமா மாற்று. இப்ப என்ன நடக்கும்? இந்த காரணங்கள், பிரச்சனை அங்க என்ன விளங்குது, காரணம் விளங்குது. இந்த பிரச்சனை காரணங்கள் தொடர்பான தரவுகளை திரட்டி இந்த மக்கள் சேவையை, கஸ்டமர் சர்வீஸை டெவலப் பண்ற ஒரு பிளான். இப்ப பிளான் ஒன்று அடையிறேன் ஒரு பிளான் இருக்கணும், ஒத்துக்கொள்றீங்க? அப்ப கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் ஒன்றை சகல உத்தியோகத்தர்களுடைய பங்களிப்புடன் உருவாக்கி, சரியானே, உருவாக்கி அதிலே சரியான பொறுப்புகள், பணிகளை, அதாவது இந்த பிளான்லயா, இந்த பிளான்ல குறிப்பிடத்தக்க பொறுப்புகள், பணிகளை நிறைவேற்றுவதற்கான பிரிப்பாக்கம் பொறுப்பாளர்களை நியமித்து அவர்களுடைய பணிகள், கடமைகளை தெளிவுபடுத்தி பயிற்றுவித்து அந்த பணியை நிறைவேற்றுவதற்கான ஆளணியாக மாற்றுவதற்காக அந்த சகல ஊழியர்களுக்கும் ஒரு ட்ரைனிங், பயிற்சி மற்றும் கன்சல்டன்சி பயிற்சி நெறியை வழங்கி, சரிதானே, வழங்கி இந்த பணிகள் மிகச் சரியாக இடம்பெறுகின்றதா என்பதை தொடர்ந்தேற்றியாக உரிய மேற்பார்வை உத்தியோகத்தர்கள் மூலமாக அவதானித்தல் மற்றும் பணியை திறம்பட செய்கின்றவர்களுக்கு உரிய காலப்பகுதியில் ஊக்குவிப்புகளை வழங்குவதுடன் தொடர்ந்தேற்றியாக தவறிழைக்கின்ற மக்கள் பணி அலட்சியம் செய்தவர்களுக்கான உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுதல். எல்லாம் வருதா இல்லையா? 4 வகைவாகவும் உள்ளவர் தானே சார்? 4 வகைவாகவும் உள்ளவர். அழகா இப்படி ஆன்சர் பண்றதுக்கு பழகி கொள்ளுங்க. நான் 2009 முதலாவது எக்ஸாமுக்கு எழுதும் பொழுது இப்படி ஆன்சர் பண்றாளா நான் போகல. அந்த பேப்பரை பார்த்துட்டு வந்து அதுக்கு பிறகுதான் பல இடங்கள்ல தேடினோம். தேடும் பொழுது உங்களுக்கு தெரியும், யாராவது ஒருத்தர் நமக்கு இப்படித்தான் எழுதணும் என்று மிக சரியா சொல்லித்தாரா, இவரை நாம கிளிக் பண்ணணும், அதுகளை நாங்க எடுத்துக்கொள்வோம். அந்த சொல்லித்தாரான ஒரு SLA தான் இருப்பாருன்னு இல்லை, ஒரு மேனேஜ்மெண்ட் டீச்சராகவும் இருப்பார், அல்லது இன்னொரு திணைக்களத்தை வேலையாளரும் இருப்பார், என்ஜினியராகவும் இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். எப்படி சொல்யூஷன் எடுக்காங்கிறதான் மெயின். இவங்க யாரும் சொல்லித்தராட்டியும் நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலைஞ்சா எப்படி ஒரு டிசிஷன் எடுக்காருங்கிறத பார்த்துட்டு இருந்தாலே உங்களுக்கு விளக்கம் தெரியும். ஒத்துக்கொள்றீங்களா? இப்படி உங்களை நீங்க வளர்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப கவனமாக இந்த எக்ஸாமை நீங்க ஹேண்டில் பண்ணி நீங்க எழுதுங்க. ரைட்? இதுல கிட்டத்தட்ட 2 hours, ரைட்? நான் பட்டப்படாண்டுல போகல, முடிச்சு கொள்ளலானே. அடுத்த கிளாஸஸ்ல நான் இது பண்ணுவேன். உங்களுக்கு இந்த சமயமா தியரிஸ்ல இந்த பாட்டுல கொஞ்சம் இன்னைக்கு விளங்கப்படுத்துங்க சார் என்றால், தியரிய கொஞ்சம் ஒரு 1 hour நான் அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரணும் நீங்க விரும்பினால் தியரியோட கொஞ்சம் நான் உங்களுக்கு கொண்டு அந்த தியரிஸை கொஞ்சம் திரும்ப வெளிப்படுத்துறேன். உதாரணங்களோட சொல்லிட்டு இந்த மத்த மிஞ்சிருக்கிற 3 நாளையும் நாங்க பார்ப்போம். ஓகே ஆகும் அல்ல? தியரி தேவையில்லையா? ஓகே சார். தியரி தேவைப்படுமா? ஒரே பகுதியோடைய தியரி கொண்டு போட நல்ல நினைக்கிறேன் சார்.
இதோட போகும் பொழுது கொஞ்சம் தியரியையும் கொண்டு வரணும்னு சொல்றீங்க. தப்பு. அந்த அந்த விஷயங்களும் சொல்லி அதனோட வழங்கப்பட்டு போனா கொஞ்சம் நல்ல முன்னைக்கிறேன். வெரி குட் வெரி குட். நான் இப்ப ஒழுங்கமை ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஒரு தியரி கிளாஸ் ஒன்று மாதிரி நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று செய்வோம் சார். அதுல ஃபுல்லா டீடைல்ஸ் அந்த விஷயங்களை கொஞ்சம் பேசிக் ஐடியாவை எடுத்தா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு இம்ப்ரூவ் வரும் சார். ஓகே. ஒரு 1 hour பெஸ்ட் 1 hour இந்த சிம்பிளாக உங்களுக்கு உதாரணம் சொல்லி அந்த இதையும் சொல்லி உங்களுக்கு அந்த அந்த ஒரு 1 hourக்குள்ள இதை நான் அதாவது மெயினாக சொல்லி தருவேன் உங்களுக்கு. என்னன்னு சொல்றேன், அதாவது முகாமையாளர் முகாமைத்துவம்ங்கிற 4 பிரின்சிபல்ஸ், பிளானிங்கிறது என்ன, கம்யூனிகேஷன், சூப்பர்வைசிங், ஸ்டாஃபிங், இவ்வளவையும் 1 hourல சொல்லி தரேன். அவ்வளவுக்குள்ள தான் பெரும்பாலாக வரும். ஓகேயா? சொல்லி தந்துட்டு நாங்கள் மற்ற கிளாஸஸை பார்ப்போம். வேற பேப்பர்ஸ் இந்த மாதிரி கேசஸ் கிடைச்சா ரொம்ப கட்டாயம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க.